ஒரு விசை கூட அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசம் என்பது தேவன் நமக்குள்ளே துவக்கினது. ஆமென். விசுவாசத்தின் வளர்ச்சி என்பது வருஷங்களின் அடிப்படையில் அல்ல அளப்பது. நாம சொல்றதுக்கு கெத்தா இருக்கும், நாங்க இத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா, இந்த சர்டிபிகேட் எல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆமென். எனவேதான் பாருங்கள், இஸ்ரவேலரை திரும்பி பார்த்து நூற்றுக்கதிபதியின் விசுவாசத்தை குறித்து மேன்மையா பேசுறார். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா இயேசுவை பார்க்குறான். அதுக்கு முன்னாடி அவன் கேள்விப்பட்டிருக்கிறான், ஆண்டவரே நீர் என் வீட்டிற்கு வர நான் பாத்திரவான் அல்ல, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா என் பிள்ளை என் வேலைக்காரன் பிழைப்பான்னு சொன்னதும் அடுத்து சொல்கிறேன், என் வீட்டில் இவ்வளோ 100 பேர் இருக்கிறாங்க, நான் 100 பேருக்கு அதிகாரியாக இருக்கிறேன், ஒருத்தனை போனால் போவான் வானா வருவான். இது சொன்னதும் இயேசு அவனுடைய விசுவாசத்தை குறித்து, அவனுடைய விசுவாசம் என்ன, என்னுடைய அதிகாரத்தை வைத்து இந்த 100 பேரை மேனேஜ் பண்ண முடியும், ஆனால் உங்கள் வார்த்தையின் அதிகாரம் என்பது என்னால் செய்ய முடியாததையும் செய்ய வல்லமை உள்ளது. இவனை போனா இவன் போவான், இவனுக்குள்ள இருக்கிற வியாதியை பார்த்து போன்னு சொன்னா என் அதிகாரத்தை வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஆண்டவர் பா இப்படியா இவனுடைய ஃபெய்த் அப்படியே திரும்பி பார்க்கிறார். பின்னாடி ஃபர்ஸ்ட் ரேங்க் பீட்டர், எல்லாரும் வரிசையா இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தினா இப்படி ஒரு விசுவாசத்தை நான் அவங்க கிட்ட. அப்ப விசுவாசத்தின் வளர்ச்சி என்பது நாம் நினைப்பதல்ல, கர்த்தருடைய பார்வை என்று ஒன்று இருக்கிறது. எந்த ஒரு பெற்றோருக்குமே தன் பிள்ளையின் வளர்ச்சியிலே சந்தோஷம் இருக்கிறது. ஆமென். முதல்ல குழந்தை வெளியே வந்ததும் ஒரு சத்தம் போடும். ஆமென். ஒரு பிள்ளை அழும்போது எல்லாரும் சிரிக்கிறது அங்கதான். ஆமென். சத்தம், அழுகையின் சத்தம் கேட்கலன்னா தான் பிரச்சனை, அவ்வளோதான். அங்க பிள்ளை அழும், இங்க எல்லாரும் வாயில லட்டு, அந்த லட்டு அப்படியே வச்சிட்டு இருப்பாங்க. சத்தம் கேட்டுட்டு ஓபன் பண்ண பிள்ளைய தூக்குறோமா இல்லையோ, அவ்வளவு மகிழ்ச்சி. அடுத்து பிள்ளை கொஞ்ச நாள்ல அப்படி கமர ஆரம்பிக்கும், அது ஒரு செய்தி. அடுத்து பிள்ளை முட்டில் நிற்கும், அது ஒரு செய்தி. அடுத்து பிள்ளை எழும்பும், அது ஒரு செய்தி. ஆமென். வளர்ச்சியை பார்த்து பெற்றோர் சந்தோஷப்படுறாங்க. தேவனும் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பிள்ளைய ஆரம்பத்தில் கீழே விடாம தூக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் வளர்ந்து தூக்குங்கன்னாலும் தூக்கும், கொஞ்ச தூரம் தூக்கிட்டு இறங்கி நட. ஆமென். இல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த பிள்ளை நடக்கணும், அதான் வளர்ச்சி. அடுத்த பிள்ளை ஓடணும், அதான் வளர்ச்சி. ஒவ்வொன்றும் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் பிள்ளைய கொண்டு போய் விடும்போது கூட போய் விடுறதுல அதில் ஒரு சந்தோஷம். அடுத்த ஸ்கூல் யூனிஃபார்ம் போடும்போது அதில் ஒரு சந்தோஷம். அடுத்து படித்து பிள்ளை முடித்து அடுத்த காலேஜில் கொண்டு விடும்போது அதில் ஒரு சந்தோஷம். காலேஜ் முடித்து பிள்ளை வேலைக்கு போகும்போது அதில் ஒரு சந்தோஷம். பிள்ளைக்கு திருமணம் ஆகும்போது அதில் ஒரு சந்தோஷம். இந்த வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுகிறோம். பரலோக தேவன் நம்மை ஜெனிப்பித்த கன்மலை, நம்மை பெற்றெடுத்த தேவன். ஹல்லேலூயா. நம்மை சிருஷ்டித்தவரும் அவரே. ஆமென். நம்மை உருவாக்குகிறவரும் அவரே. இப்போதும் யாக்கோபை உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய. ஆமென். நமக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற தொடர்பு என்பது நமக்கு அவரோடு இருக்கிற தொடர்பு ரட்சிக்கப்பட்டதற்கு பிற்பாடு உண்டானது. ஆனால் அவருக்கு நம்மோடு இருக்கிற தொடர்பு என்பது நம்முடைய அந்த ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது. நம்ம பாடணும், கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. சொல்லுங்க, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய். ஆண்டவருடைய கிருபை. அதான் பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு சொல்லும் போது சொல்றேன், நான் தமஸ்குக்கு போற வழியில அவர் என்னை பிடித்தார்னு, அவர் என்னை சந்தித்தார்னு.
இன்னும் அந்த அன்பின் ஆழம் நீளம் அறியும் போது தான் கலாத்தியருக்கு சொல்றார், தாயின் கருவில் தோன்றினது முதல் என்னை பிரித்தெடுத்த. தமஸ்குக்கு போற வழியில நான் நினைச்சிட்டு இருந்தேன், இல்ல தாயின் வயிற்றில் இருக்கும்போது இன்னும் அந்த அன்பின் ஆழம் நீளம், அந்த அறிவு கட்டாத அன்பை அது சொல்லும் போது எபேசியருக்கு சொல்லுகிறார், உலக தோற்றத்திற்கு முன்னே. ஆமென். அவருடைய அன்பு அதான் C.H. ஸ்பர்ஜன் என்கிற தேவ மனிதர் இப்படி சொன்னார், உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்தெடுத்தார் என்ற வார்த்தையை நான் 100% விசுவாசிக்கிறேன். இல்லை என்றால் நான் ஒரு ஊழியக்காரனாகவே ஆகியிருக்க மாட்டேன் என்றார். அதுதான் உண்மை. ஆமென். அவருடைய தெரிந்தெடுத்தல்ல அவருடைய அன்பு அப்படியே படர பண்ணி இருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்தெடுத்திருக்கிறார். உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளை மற்பமா எண்ணப்பட்டவைகளையும் தெரிந்தெடுத்தார். அப்படிதான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி ஆமென். நம்மை தேவன் ஜெனிப்பித்திருக்கிறார், பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அவருடைய போக்கஸ் எல்லாம் நம்ம மேல இருக்கிறது. அறியாமையுள்ள காலங்களில் காணாதவர் போல இருந்துட்டார், ஆனா எப்பவுமே அப்படி இருக்க மாட்டார். இப்பொழுது நாம் அவருக்குள்ளே வந்திருக்கிறோம், ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது அவருடைய எதிர்பார்ப்பு வாஞ்செல்லாம் என் பிள்ளை வளரணும். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது என்ற வார்த்தையை வேதத்தில் கர்த்தர் எழுதி வைக்க காரணம், அவன் வளர்ந்தான், அவருக்கு ஏற்ற பிரகாரமாய் வளர்ந்தான், அவருக்கு பிரியமாய் வளர்ந்தான். வேதம் பார்க்கிற விசுவாச வளர்ச்சி, இதே தான் இந்த நாளிலே நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த ஒரு வாரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளையே மெடிடேட் பண்ண வைத்து கொண்டிருந்தார். நம்முடைய விசுவாச நிலை எப்படி இருக்கிறது? சீஷர்களை பார்த்து கேட்டார், உங்க விசுவாசம் எங்கே? அடுத்து கேட்குற, எது வரைக்கும் நான் உங்ககிட்ட பொறுமையா இருப்பேன்? விசுவாச விஷயத்துலலாம் ஆண்டவருக்கு தம்முடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதை நம்மளால பார்க்க முடியும். அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்ட? ஆமென். நம்ம விசுவாசம், நம்ம பெருசா பார்க்கிற விசுவாசம் ஒன்று இருக்கு, என்னன்னா மலை பார்த்து பெயர்ந்து போகிறது. ஆண்டவர் அதை ரொம்ப சின்னதா பார்க்கிறார். கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா போதுங்கிறார். அப்போ தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சி என்று ஒன்று இருக்கிறது. நாங்கள் இத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா, நாங்கள் பாஸ்டர் பிள்ளைங்க தெரியுமா, இது அல்ல விசுவாச வளர்ச்சி. நாங்கள் 4 தலைமுறை பெண்டிகாஸ்ட் தெரியுமா, இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு எங்கேயும் போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. தேவன் எதிர்பார்க்கிற விசுவாச வளர்ச்சி என்ன? மோசையின் வாழ்க்கையிலிருந்து ஒரு 5 காரியங்களை ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின் பிரகாரமாக சொல்லி, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் எங்கெங்கே குறைவுபட்டிருக்கிறோமோ அதிலே வளர தேவ கிருபைக்காக தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்ச போகிறோம். இந்த 5ஐயும் நான் தியானித்த போது நான் 5லும் குறைவுபட்டிருப்பதை நான் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவோ வளர வேண்டி இருக்கிறது. ஆமென். பல நேரத்தில் நாம் நினைக்கிறோம், அந்த விசுவாசம் என்னும் கடலின் நடுவில் வந்துட்டோம், நடுவில் வரல, இன்னும் கரையில் நின்று தான் காலை நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆமாம், சண்டே ஸ்கூலில் படித்து எக்ஸாம் எழுதுறதுக்காக இல்லை, வேதம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு திருஷ்டாந்தமாக இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை அடைய விரும்புகிறவன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் பேச விரும்புகிறவன் புதியதிலிருந்தும் பழையதிலிருந்தும் எடுத்து கொடுக்கிறான் என்று ஆண்டவரே அழகாய் அதை சொல்லி இருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தின் கடைசி வார்த்தை வரைக்கும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். விசுவாசத்தில் வளர்வதின் அடையாளங்களை தான் நம்ம இந்த நாளிலே பார்க்க போகிற. முதலாவது அதனுடைய எபிரேயர் 11வது அதிகாரத்தின் 24 முதல் 26 வரை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மை நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக வாக்கியம் என்று எண்ணினான். ஆமென். எதை தெரிந்தெடுக்கிறோம் என்பதிலே தெளிவுள்ளவன் தான் விசுவாசத்தில் வளர்ந்தவன். எதை தெரிந்தெடுக்கிறோம்? இங்க 2 காரியம் இருக்கிறது, 2 அடையாளங்கள் இருக்கிறது. ஒரு அடையாளம் தேவனுடைய ஜனம் என்னும் அடையாளம், இன்னொரு அடையாளம் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற அடையாளம். எகிப்திலே அவன் வளர்ந்த விதம்,
அவன் எபிரேய குழந்தையானாலும் அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகனாகவே வளர்க்கப்பட்டான். காரணம், அவன் அழகுள்ளவனாயிருந்தான். ஆமே, உலகம் நம்மளை வளர்க்கணும்னா அவங்களுக்கு பிரியமா ஏதாவது ஒன்று இருக்கணும். அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகள் மோசையை பார்க்கும்போது அழகுள்ளவனாய் தான் பார்த்தாள். ஆனால் அவள் மோசையை பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் தாயின் வயிற்றில் புழுவாய் இருக்கும் போதே கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. அவன் ஸ்கேன், ஃபர்ஸ்ட் ஸ்கேன், செகண்ட் ஸ்கேன், தேர்ட் ஸ்கேன்லாம் எடுப்போம். கடைசி ஸ்கேன் வரை எங்க பிள்ளை இருக்குன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் இதான் 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 இல்லை, அதுவும் முதல் ஸ்கேன்ல எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அப்பவே அவர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாராம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. சில மாதங்களுக்கு முன்பதாக கொடைக்கானல்ல இருந்து ஒரு குடும்பம் இங்கே வந்து சாட்சி சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை இரட்டை குழந்தைகளை வைத்து. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆமாம், அவங்க 6 மாசத்துல அந்த பிள்ளைங்க பிறந்துட்டாங்க. அப்பவும் இங்கே கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ நான் இல்லை. அதுக்கப்புறம் பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தூக்கிட்டு வராங்க. அந்த பிள்ளைங்களை பார்க்க அவ்வளோ அழகு. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அப்போ சொன்னாங்க, ஃபஸ்ட் நாங்கள் வந்து அப்போ வந்தப்போ நீங்கள் இல்லை, இந்த ஃபோட்டோ பார்க்குறீங்களா அப்படின்னாங்க. 6 மாதத்தில் இருக்கும்போது ஃபோட்டோவை காட்டி தராங்க. உண்மையிலே பார்க்க முடியல. இப்போ அந்த பிள்ளைங்களை பார்த்தா பிள்ளைங்களை விட்டு கண்ணெடுக்க முடியல, இவ்வளோ அழகா. உடனே நான் என்ன யோசனை, அப்போ ஆண்டவர் எவ்வளோ பார்த்து சகிச்சுட்டு இருந்தீங்க ஆண்டவரை, இல்லை எவ்வளவு சகிச்சுக்கிட்டு இருந்தீங்க உள்ள. எப்படி ஷேப்பே இல்லாமல் இருந்தோம். ஆண்டவர் உருவாக்கி 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 ஒவ்வொன்றா அவயவங்கள் அது உருவேற்படும் நாட்களும் இந்த மாசத்துல, இந்த டேட்ல, இந்த டைம்ல இவனுடைய விரல் உருவாகட்டும் எழுதி வச்சிருக்கிறார். பார்த்து பார்த்து வளர்த்த பரலோக தகப்பனுக்கு ஸ்தோத்திரம். ஜெனிப்பித்தார். மோசையின் தாய்க்கு 3 மாசம் வைக்க முடிஞ்சது, அதுக்கப்புறம் வைக்க முடியல. அதுக்கப்புறம் தான் பார்வோனுடைய குமாரத்தை எடுக்கிறார். பிள்ளை ரொம்ப அழகா இருக்குது. பிள்ளையை வளர்க்க ஆரம்பிக்கிற 40 வருஷம் எகிப்திலே வளர்ந்து சகல சாஸ்திரத்திலும் கற்று வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று அப்போஸ்தலர் 7:22 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதுதான் அவனுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. எதை? எகிப்தில் அவனுக்கு எல்லாமே அடுத்துதான், அடுத்து அவனுக்கு தான். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அடுத்து பார்வோனாவதற்கு எல்லா தகுதியும் உடையவனாய் அவன் ஏறக்குறைய மாறிவிட்டான். இப்பொழுது எகிப்தின் பொக்கிஷம் இருக்கிறது, எகிப்தின் சந்தோஷங்கள் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் இவன் அனுபவிக்கணும்னா ஒரு அடையாளத்தை விடணும். என்ன அடையாளத்தை விடணும்னா தேவனுடைய ஜனம் அவருடையவன் என்கிற அடையாளத்தை விடணும். அந்த அடையாளத்தை விட்டு பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் அறியப்பட்டால் இது எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். பொக்கிஷம் வேணுமான்னு கேட்டால் யாருங்க வேண்டான்னு சொல்லுவோம். என்கிட்ட கேட்டால் நான் வேணும் என்பேன், எல்லார்கிட்ட கேட்டாலும் வேணும் என்போம். ஆனால் அவருடைய அடையாளத்தை நான் மறுதலித்து ஒரு பொக்கிஷத்தை எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்குமானால் அது எனக்கு வேண்டாம் என்று வைக்கிறவனே விசுவாசத்தில் வளர்ந்தவன். நான் அவருடையவன் என்கிற அடையாளத்தை அடித்து நான் உலகத்தான் என்கிற அடையாளத்துக்கு உட்பட்டால் எனக்கு இவ்வளவு பொக்கிஷம் கிடைக்கும்னா அது எனக்கு வேண்டாம். அதுதான் அவன் வெறுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் அடையாளத்தில் அறியப்பட்டால் சலுகைகள் கிடைக்கும். அவருடையவன் என்கிற அடையாளத்தில் அறியப்பட்டால் கிருபைகள் கிடைக்கும். நம்மை நிற்க வைப்பது சலுகைகள் அல்ல, நம்மை நிற்க வைப்பது தேவனுடைய கிருபைகள். இந்த அடையாளத்தை நான் அறியப்பட்ட எனக்கு இந்த பொக்கிஷம் கிடைக்கும், எனக்கு இந்த பதவி கிடைக்கும், எனக்கு இந்த மேன்மை கிடைக்கும், எனக்கு இந்த உயர்வு கிடைக்கும். அவன் அதை வெறுத்தான். பிசாசானவன் இயேசுவினிடத்துல வந்து சோதிக்கும் போது கொஞ்சம் பெண்டானா போதும், நீங்க கொஞ்சம் என்ன வணங்கினா போதும், இது எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் அப்பாலே போன்றார். அவருடையவன் என்கிற அடையாளத்தை அடிக்கிற எந்த ஒரு காரியமும் அது மற்றவர்கள் பார்வையில் மேன்மையா இருக்கலாம், அது நம்முடைய பார்வையில் குப்பையா இருக்கணும். அப்படி இருக்குமானால் நாமே வளர்ந்தவர்கள். எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணின பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று என்று சொல்லவில்லை, நான் அடைய ஆசையாய் தொடருகிறேன். ஆமென்.
சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த இடத்துல அந்த சிலையை வணங்கினா அவங்களுக்கு உயிர் கிடைக்கும். வணங்குற அதே நேரத்தில் தேவனை மறுதலிக்கிற செயல். ஆண்டவரை மறுதலித்து தான் எனக்கு இந்த ஜீவன் கிடைக்குமானால் அந்த ஜீவன் எனக்கு தேவையில்லைன்னு நின்னாங்க. பார்த்தீங்களா? இதுதான் விசுவாசத்தில் வளர்ந்தது. அவங்க கண்டிப்பா எங்களை காப்பாற்றவர் அப்படி சொல்லல. அவங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவியாமற் போனாலும் இன்னும் வாழணும்னு அவருக்கு சித்தம்னா வாழ வைப்பார். அதை தடுக்க எந்த வல்லமைக்கு முடியாது. இல்லை இதோட ஓட்ட முடியும் என்பது அவருக்கு சித்தமானால் அது அவருடைய சித்தம் நடக்கட்டும். ஆனாலும் இதை வணங்கிதான், ஆமென், இதற்கு முன்பாக வணங்கிதான் எனக்கு ஒரு வாழ்க்கை, அது வேண்டாம். ஹல்லேலூயா. மோசே எதை தெரிந்தெடுக்கிறான் தெரியுமா? அவருடையவன்கிற அடையாளத்தை. பரவாயில்ல மோசே அப்படின்னா நீ கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், பரவாயில்ல, எனக்கு அந்த அடையாளத்தை கொடுத்தது கர்த்தர். எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, எந்த தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவரே, வீணன் என்று பலர் தள்ளின போதனை வணைந்தெடுத்தவரே, வீணன் இப்படி வணைந்து உருவாக்கி என்னை வளர்த்தி கொண்டவரை மறுதலித்து எனக்கு ஒரு மேன்மை, எனக்கு ஒரு பதவி, எனக்கு ஒரு பொக்கிஷம், எனக்கு ஒரு உயர்வு கிடைக்குமானால் அதை வேண்டாம் என்று வைப்பவனே விசுவாசத்தில் வளர்ந்தவன். விசுவாசத்திலே மோசே தான் பெரியவனான போது, ஆபிரகாம் பாருங்க 4 பெரிய ராஜாக்களை துரத்தி விட்டு வருகிறான். அவனுக்கு ஒத்தாசை எல்லாம் தேவை. சோதோமின் ராஜா வந்து அவனுக்கு கை கொடுக்க வருகிறான். கொடுக்க வந்துட்டு சில பொருட்களை அவன் கையில கொடுக்கும் போது ஆபிரகாம் இப்படி நீட்டி வாங்குவான் பார்த்துட்டு இருந்த ஆபிரகாம் இப்படி ஓய்த்திட்டான். ஏன்னா நாளைக்கு என்னுடைய சரித்திரம் எழுதும் போது அவன் முதலாவது ஆண்டவருக்கு மகிமை, 2வது இந்த சோதோமின் ராஜாவுக்கு அந்த மகிமை போயிடக்கூடாது. அதனால ஒரு செருப்பினுடைய வாரை கூட நான் வாங்க மாட்டேங்கிறதுல ஆபிரகாம் உறுதியா இருக்கிறான். அதனால எனக்கு சில நஷ்டமானாலும் பரவாயில்ல, எனக்கு சில கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே என் சரித்திரத்தை நீங்க நாளைக்கு எழுதும் போது ஆமென் மகிமை முழுவதும் உமக்கு வரணும் ஆண்டவரே. கர்த்தர் ஒன்றையும் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. மோசே கேட்கிறார், உம்முடைய நாமம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசைக்கு புரியல. ஆண்டவர் இதை போய் நான் எப்படி ஆண்டவரை சொல்ல? ஆண்டவர் சொல்ற, உனக்கு புரியும்படி சொல்லட்டுமா? சொல்லுங்க ஆண்டவரே. ஆபிரகாம் தெரியுமா, அவனுடைய தேவன் போய் சொல்லிட்டார். மகிமை முழுவதும் அவருக்கு தான் என்ற நிச்சயத்தோடு வாழ்ந்தவனை கர்த்தர் தமக்கு மகிமையா முன்னாடி வச்சிட்டார். ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கு தலைமுறையை கூட கொண்டு வந்துட்டார். யாக்கோபின் தேவன், இதுதான் என்னுடைய பெயர் பிரஸ்தாபம்ட்டார். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம்? சூரியனை பார்த்தியா, அதை படைச்சவர்னு சொல்லு. நம்மளெல்லாம் விட்டா இந்த சந்திரன் நட்சத்திரங்களை பார்த்தியா எவ்வளவு இருக்குனால என்ன இதெல்லாம் படைத்தவர்னு சொல்லு. ஆண்டவர் அதுக்கெல்லாம் ஆண்டவர் விஷயமே கிடையாது. ஆபிரகாம் தெரியுமா இப்போ உனக்கு? ஆமா, ஒருத்தர் இப்படி நடந்துட்டு இருந்தாரு, அங்க வடக்க தெற்க மேற்க நடந்துட்டு இருந்தாரு. அவனுடைய தேவன் சொல்லு. ஈசாக்க தெரியுமா? ஆமா, எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணும்போது ஒதுங்கி போனாரு. அவனுடைய தேவன் சொல்லு. யாக்கோபு தெரியுமா? ஆமா, இந்த வெறும் கோலும் கையுமா யோர்தானே கடந்தானே. அல்ல, மனுஷன் எதெல்லாம் மேன்மையா நினைக்கிறான் அதெல்லாம் பரலோகத்துக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் தேவ பிள்ளைகளை அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால், நீங்க துன்பப்படுத்தப்பட்டால், நீங்க ஒதுக்கப்பட்டால், நாளைக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையாய் கர்த்தர் உங்களை வைப்பார். எதை நாம் தெரிந்தெடுக்கிறோம்? ஆபிரகாம் நினைச்சு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் நினைச்சு சந்ததி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை தெரிந்தெடுக்கிறோம்? ஆமென். உலகத்தின் அடையாளத்தில் அறியப்பட்டால் சில சந்தோஷங்கள் கிடைக்கலாம். ஆனால் வேதம் அதை எப்படி சொல்லுகிறது என்றால் அனித்தியமான. ஆமென். ஆனால் தேவ பிள்ளை என்கிற அடையாளத்தில் அறியப்படும் போது ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், இன்னைக்கு அவங்க மகிழ்றாங்க, நீ துக்கப்படுற, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. என்னுடைய சந்தோஷம் உங்களிடத்தில் நிறைவா இருக்கும்.
அதை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தெரிந்தெடுக்கிற காரியத்தில் தெளிவு. எதை தெரிந்தெடுக்கிறோம்? நமக்கு முன்பாக நன்மைகள் ஒருவேளை கேட்கலாம், அப்போ ஆண்டவருக்காக வந்தா எல்லாமே கஷ்டமா? இல்லைங்க, பாடுகள் வேதனைகள் எல்லாம் கொஞ்ச காலம் என்று 1 பேதுரு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பிற்பாடு தேவன் வைத்திருக்கிற மேன்மை. வேதத்தில் கர்த்தர் நியமித்த பாதையில் நடக்கும்போது ஒருத்தங்க பாடுபட்டாங்கன்னா அதனுடைய மேன்மை அவர்கள் மாத்திரம் அனுபவிக்கவில்லை, அவர்களுடைய தலைமுறையே அனுபவித்தார்கள். இதுதான் தேவனுடைய நீதி. தெசலோனிக்கேயருக்கு பவுலை கொண்டு ஆவியானவர் இப்படி எழுதி வைத்தார்: உபத்திரவப்படுத்துகிறவனுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் கொடுப்பது தேவனுடைய நீதியாயிருக்கிறது. அவர் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பார் நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமாம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளை நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனம். அவர் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அடிமை என்ப அடையாளம் தான் எனக்கு இருந்தது, பாவி என்ற அடையாளம் தான் எனக்கு இருந்தது, பலவீனன் என்ற அடையாளம் தான் எனக்கு இருந்தது, தேவ ராஜ்யத்துக்கு அந்நியன் என்ற அடையாளம் எனக்கு இருந்தது, சத்துரு என்ற அடையாளம் எனக்கு இருந்தது. இந்த இத்தனை என் வாழ்க்கையிலே சாபத்தையும் வேதனையும் முட்களையும் கொடுக்கிற இத்தனை அடையாளங்களையும் அவருடைய திரு ரத்தம் முற்றிலுமாய் கழுவி தூய்மையாக்கி பிள்ளை என்னும் அடையாளம், பரிசுத்தவான் என்னும் அடையாளம், நீதிமான் என்னும் அடையாளம், அவருடையவன் என்னும் அடையாளம் இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எந்த லிஸ்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார்னா, ஆபிரகாமின் சந்ததி. 3 கடைசி ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். 4வது, இது நான் சொல்றது கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். இப்படிப்பட்ட மேன்மையை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்க, அற்ப ஆதாயத்துக்காக நான் இதை மறந்து செல்வேனானால்? ஆமென். எதை தெரிந்தெடுக்கிறோம்? தெரிந்தெடுக்கிற காரியத்தில் தெளிவாண்டவரே, நீங்க எனக்கு ஒரு அடையாளத்தை தந்திருக்கிறீங்க. அதை மறுக்கவோ மறுதலிக்கவோ கூடிய எந்த காரியமானாலும் அதை வெறுக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா. நீர் எனக்கு தந்த அடையாளத்தை, நான் உம்முடையவன், நான் உம்முடையவள் என்கிற அடையாளத்தை மறுக்கவோ மறுதலிக்க வைக்கவோ கூடிய காரியங்கள் எனக்கு முன்பாக வந்தாலும் அதை வெறுக்கிற இருதயத்தை. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் பேதுருட்ட சொன்னார், இங்கெல்லாம் வராதப்பான்னார். வந்த என்ன ஆகும்னா உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க, நீ என்னுடையவன். அந்த இடத்துல நீ என்னை மறுதலிக்க வேண்டி இருக்கும். நீ அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே? இல்லை இல்லை, யாருன்னே தெரியாது. ஆனாலும் கர்த்தர் விடாம அவன் அப்படி திரும்பி பார்த்தாராம். கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ணை கட்டிட்டாங்க. அதான் அந்த கிருபை. அவனுக்கு கிடைக்கிற அந்த கடைசி நிமிடத்தில் அந்த கிடைக்கிற அந்த கிருபை, கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ணை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அது ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று இயேசுவே சொன்னார். ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு கொடுக்கிற கிருபையை அவர் கரெக்டாக கொடுத்ததுனால அவன் அந்த 3ஓடு நிறுத்திட்டு அவன் மனம் கசந்து அழுது தேவனிடத்தில் திரும்பினான். எவ்வளவு உண்மை உள்ளவர் பாருங்க. எந்த நேரத்தில் எந்த கிருபையை கொடுக்கணுமோ அந்த கிருபையை தந்து நடத்துறதுனால தான் இன்னைக்கு நாம நிர்மூலமாகாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நின் மகா கிருபைக்கா നിന്നെ ഞാൻ ഗ്ലോറി നിൻ മഹാ കൃപയ്ക്കായി നിന്നെ ഞാൻ. சரியான நேரத்தில், கிடைக்க வேண்டிய நேரத்தில் அவனுக்கு அந்த கிருபை கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ணை கட்டிட்டாங்க. எவ்வளவு நல்ல தேவன். கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. எந்த நேரத்தில் என்ன கிருபை தேவையோ அதை அவர் தந்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவர். ஆண்டவருடைய அன்பை, அவருடைய கிருபைகளை, அவருடைய நடத்துதலை நினைக்கும் போது உள்ளத்திலிருந்து பாட்டு பாட்டா வருது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிர்மூலமாகாமல் காத்தார், நிற்க பாடுங்க. நிர்மூலமாகாமல்
நிற்கத்தம் கிருபைகள். பிரியமானவர்களே, எண்ணி பார்க்கணும். பேதுரு வாழ்க்கையில மறந்துருக்க மாட்டார் அந்த கிருபையை. அவர் அப்படி திரும்பி அப்படி ஒரு பார்வை. அதுக்கடுத்து நீங்க லூக்காலன்னு நினைக்கிற படிச்சீங்கன்னா தெரியும், அவர் கண்ணை கட்டிடுவாங்க. அவன் அந்த கிருபை, அவருடைய கடைசி அந்த கிருபை அவனுக்கு எங்க இந்த இடத்துல கொடுத்துடணும். மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சபிக்க தொடங்கினான் இருக்கு. அப்ப அந்த இந்த இடத்துல அந்த கிருபை அவன் அப்படியே பிடிச்சு ஸ்டாப் பண்ணிட்டு, கிருபை அவர் அனுப்புகிற கிருபை வசனத்தை நினைக்க வச்சுது. அவன் அப்படியே வெளியே போயிட்டான், அந்த இடத்துல இருந்தே வெளியே போயிட்டான். அவன் நமக்காய் அனுப்பப்பட்ட கிருபை நம்ம எந்த இடத்துல இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகள் தெரிந்தெடுக்கிற காரியத்தில் தெளிவா இருக்கணும். கர்த்தர் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளத்தை மாற்றும்படியான காரியம் அது என்ன இருக்கலாம், அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு வேண்டாம். அதான் பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஏன்னா கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் செய்யறது போல எனக்கு செய்யலாம், ஆனா நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இரண்டாவது பாருங்க, வெளிப்படுத்துகிற காரியத்தில் தெளிவு. என்ன வெளிப்படுத்துகிறோம்? நம்முடைய வார்த்தையின் மூலமாய், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் எதை வெளிப்படுத்துகிறோம் என்பதில் தெளிவு. முதல் 40 வருஷம் மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகல சாஸ்திரங்களும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அடுத்த 40 வருடம் அவன் வனாந்திரத்தில் இருக்கிறான். இதை முடித்துவிட்டு இப்பொழுது அவன் எகிப்துக்கு வருகிறான், ஆரோனை சந்திக்கிறான். அவனும் ஆரோனுமாக ஆமென் ஜனங்களை சந்திக்கிறார்கள். அப்படி சந்திக்கும் போது மோசே என்ன வெளிப்படுத்துகிறான் என்றால், யாத்திராகமம் 4வது அதிகாரம் அதனுடைய 28 முதல் பார்த்தீங்கன்னா தெரியும். 28 வாசிங்க. அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தார். தான் எகிப்திலே கற்றுக்கொண்டதை அல்ல அவன் வெளிப்படுத்தினது, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை அவன் வெளிப்படுத்துகிறான். இன்னும் சொல்லணும்னா, அவன் பேசுகிற வார்த்தைகளிலே அவன் கர்த்தருடைய வார்த்தைகளும் கர்த்தருடைய செய்கைகளையும் அவன் சொல்லுகிறான். விசுவாசத்தில் வளர்ந்தவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? தன்னை வெளிப்படுத்துவது அல்ல, தன்னில் அவரை வெளிப்படுத்துவது. இதை கேட்டு 31வது வசனத்தில் ஜனங்கள் விசுவாசித்தார்கள், தேவனை தொழுது கொண்டார்கள். நம்ம கூட ஒருத்தங்க 10 நிமிஷம் பேசிட்டு, நீங்க எல்லாம் சூப்பர், இப்போ உள்ள லாங்குவேஜ் நீங்க வேற லெவல். அப்ப நம்ம எங்கேயோ நம்மளை வெளிப்படுத்திட்டோம். இல்ல, விசுவாச வளர்ச்சி என்பது என்ன தெரியுமா? என்னை நான் தாழ்த்தி உம்மை உயர். அவன் சொல்ல, நாளை யார் தெரியுமா? நான் எங்கெல்லாம் படிச்சிருக்கேன் தெரியுமா? இப்போ மோசே வரார். யார்ப்பா வரா? அங்கிருந்து மோசே வரார். நோட்டீஸ் அடிச்சாச்சு, மோசே பிராக்கெட்ல PhD, ஆவிக்குரிய 9 வரங்களையும் பெற்றவர். இடையில ஒரு போஸ்ட் பார்த்தேன், பெயர் சொல்லி அழைக்கும் வரம் பெற்றவர். உங்களை யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்களா? ஆமா, எங்க அப்பா கூப்பிட்டுருக்காங்க, எங்க அம்மா கூப்பிட்டுருக்காங்க, எங்க அண்ணன் கூப்பிட்டுருக்காங்க, என் தம்பி கூப்பிட்டுருக்காங்க. என் பேர் தெரிஞ்ச எல்லாருமே. மோசே வந்து தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. 40வது வயதிலே தன்னை வெளிப்படுத்தினான். ஆமென். அப்போஸ்தலர் 7:25 வாசிங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிற தன் கையினால் எப்படி வெளிப்படுத்த தெரியுமா? தன்னுடைய கையினாலே. இதுதான் தன்னை வெளிப்படுத்துவது. சகல சாஸ்திரங்களும் கற்று முடித்ததும் பரவாயில்ல, இப்போ என் கையினால போனா ஒருத்தனை அடிச்சு கொண்டான், மாம்சத்தை வெளிப்படுத்தினான், தன்னை வெளிப்படுத்தினான். இப்பொழுது அடுத்த 40 வருடம் கழித்து மோசே தன் கையினாலே அல்ல, வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய கோலையும் எடுத்துக்கொண்டு போனான். தன் கையினாலே, என் கையினாலே நினைச்சான், ஒருத்தன் செத்தான். எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும். என் கையினால் நான் என்னுடையது. இது குழந்தை. கொரிந்தி சபையை குறித்து சொல்லும் போது யாதொரு வரத்திலும் குறைவில்லாத சபை. ஆனா
பவுல் சொல்றாரு, உங்களை என்னால் ஆவிக்குரியவர்கள் என்று 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 முதல் வாசியுங்கள். 3வது அதிகாரம் 1 முதல். மேலும் சகோதரர், நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் என்னால் அப்படி பேச முடியலப்பா. மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச. ஏன்னா உங்களுக்குள்ள பொறாமை இருக்கு, உங்களுக்குள்ள சண்டை இருக்கு, உங்களுக்குள்ள பிரிவினை இருக்கு. நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், நான் இன்ன ஆளு, நான் இந்த கூட்டம். உங்களை எங்களால நீ வரம் இருக்கட்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வரங்கிறது அவர் கொடுக்கிறது. தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஆனா வளர்ச்சி என்பது எதுல? ஒரு மரம் வளரும் போது அதுல கனி வந்துச்சுன்னா இந்த மரம் வளர்ந்துட்டுன்னு அர்த்தம். வரம் இல்லாதது பாவம் கிடையாது, வரம் இல்லாதது தப்பு கிடையாது, வரம் இல்லாதது சாபம் கிடையாது. கனி இல்லைன்னா கோடாரி வச்சிருக்கிறார் ஆண்டவர். சுனேமியால் எனேசரே வர தீவிரியம் என்று அவளுடைய ஏக்கம் பெரிதாக காரணம் என்ன? அவளுக்கு நிச்சயம் இருக்கிறது, எனேசர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. கனி நிறைந்த வாழ்க்கை நமக்குள் இருக்குமானால் அவர் வர வேண்டும் என்கிற வாஞ்சை பெருகி கொண்டே இருக்கும். ஆமென். வரம் என்பது அவர் கொடுப்பது, கனி என்பது நாம கொடுப்பது. ஹல்லேலூயா. மோசே பாருங்க, முதல்ல தன் கையினாலேன்னு கையை நீட்டினா ஒருத்தன் செத்தான், இன்னொருத்தன் கேள்வி எழுப்பினா ஓடிட்டான். இப்பொழுது வருகிறார் வெறும் தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு, இந்த வார்த்தை என்னும் கோலை பிடித்து கொண்டு வந்து தன்னை எந்த இடத்துல மோசே வெளிப்படுத்தல, எந்த இடத்துல வெளிப்படுத்தல. அவன் தேவனுடைய சகல வார்த்தைகளையும் தேவனுடைய செய்கைகளையும் அவர் சொன்னதையும் அவர் செய்ததையும் சொல்லுகிறான். இதுதாங்க சாட்சி. நம்ம வந்து இந்த பரிசெய ஸ்பிரிட் வந்து நம்மளை பிடிக்க கூடாது. வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறதெல்லாம் தேவனுடைய கிருபை இல்ல. நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறேன் அப்படி எப்படி சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, ஒரு நேரம் பசியை கூட தாங்க முடியாத என்ன வாரத்தில் 2 நாள் உபவாசிக்க வச்சுட்டீங்களே ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம்னா, பக்கத்தில் ஆராதிச்சுட்டு இருந்தான் தெரியுமா ஒரு ஆயக்காரன், ஆண்டவரே என்ன மாட்டுனது போல இவனே மாற்றுங்க ஆண்டவரே ஜெபிக்க ஆரம்பிச்சிரும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? இல்ல விளங்கிட்டு விளங்காத மாதிரி நான் அப்படி பார்த்துட்டோம்னாலே இன்னொரு ஆளை நம்ம குறைச்சி பார்க்க ஆரம்பிச்சிருவோம்னு அர்த்தம். மாறாக, ஆண்டவரே ஒரு நேரம் ஃபாஸ்டிங் இருக்க கூட முடியாத என்ன 2 நாள் ஃபாஸ்டிங் இருக்க வச்சுட்டீங்களே ஆண்டவரே. அப்பா வந்திருக்கிறான்ப்பா ஆண்டவரே, மீறுகிறவன் என்று பெயர் பெற்ற என்ன வேதத்தை கைக்குள்ள வச்சுட்டீங்களே ஆண்டவரே. 5 காசு யாருக்கும் கொடுக்காத என்ன தசம வகைலாம் கரெக்டாக கொடுக்க வச்சுட்டீங்களே ஆண்டவரே. ஆண்டவர் என்னையே உங்களுக்கு மாற்ற முடியும்னா இந்த ஆயக்காரன் அழுதுட்டு இருக்கிறான்ப்பா, அவனை உங்களால மாற்ற முடியும். இதுதாங்க வளர்ச்சி. இது அப்படி இல்லை ஆண்டவர், அவனுக்கு நாம் பரவாயில்ல. மோசே தன்னை வெளிப்படுத்தவில்லை, மோசே அவரை வெளிப்படுத்தினார். இதற்கு மோசேக்கு என்னது தேவையா இருந்தது என்றால் ஒரு வனாந்திரம் தேவையா இருந்தது. ஆமென். சில வனாந்திரங்கள், சில கடினமான சூழ்நிலைகளை தேவன் அனுமதிப்பது வேற ஒன்றுக்கும் அல்ல, நம்மை வளர பண்ணுவதற்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதற்கு மோசேக்கு எகிப்தின் அரண்மனை அல்ல தேவை. எகிப்தின் அரண்மனையில் இருந்த போது சொல்லுகிறார், தன்னுடைய கையினாலே. ஆண்டவர் பார்த்தா, இவன் அடுத்த 40 வருஷம் வனாந்திரத்தில் ட்ரைனிங் போ. வனாந்திரத்தில் இதற்கு ஒரு வனாந்திரம் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவையா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் குத்தினது. அப்படியே சொன்னார். முள்ளு, நம்ம முள்ளு குத்திச்சுன்னா முள்ளு குத்திச்சுன்னு சொல்லுவோமா, கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவோமா? குத்திச்சுன்னா ஜோம் பண்ணி எடுக்கலாம், கொடுத்த வாங்கிட்டு பேசாம. 2 கொரிந்தியர் 12:7 12 வாசிங்க. அது
நான் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட 7 அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. சிம்பிளா சொல்லணும், இந்த நான் என்னில் உயரக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, நான் என்னில் உயரக்கூடாது. ஆமென். எப்படிப்பட்ட அனுபவம் இந்த தேவ பிள்ளைக்கு தேவைன்னா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போயிட்டான். he was not, அவன் இல்லை. இந்த நான் என்பது எப்பொழுது என்னில் காணப்படாமற் போகுதோ நான் வளர்ந்துட்டேன்னு அர்த்தம். அப்படி வளர்ந்துட்டேன்னா என்னை தூக்கிட்டு போயிடுவார். அவர் நமக்கென்று குறித்த நாளிலே இப்படிப்பட்ட வளர்ச்சி நமக்கு தேவை என பரலோக பிதா விரும்புகிறதுனால சில வனாந்தரத்தை, சில முட்களை, சில கடினமான பாதையை அனுமதிக்கிறார். தேவன் நடத்த போகிற அத்தனை பாதைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் என்னை உயர்த்தாத, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும். சாத்தானுடைய ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சாரு. நமக்கு ஒரு வேதனை வந்துட்டனால உடனே என்ன நினைப்போம்? எல்லா கிரெடிட்டையும் அவனுக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் 3 தடவை ஜெபம் பண்ணும்போது தான் விஷயமே தெரியுது. ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். புரிஞ்சுக்கிட்டு இப்பொழுது அப்படியே மாற்றி பேசுறார். என்ன பேசுறாருன்னா, என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அதுக்கப்புறம் அதை அவர் ஒரு முள்ளுன்னு சொல்லலை, அதை சாத்தான்னு சொல்லலை. அதை ஏன்னா அவருக்கு தெரிஞ்சுட்டு அவன் சில நேரத்தில் என்கிட்ட இந்த நான் எழும்புது. நான் உங்களை விட அதிகம் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் உங்களை விட அதிகம் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். அப்படிதான் கொரிந்து 15வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் எல்லார்களிலும் நான் சிறியவன் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டு சொல்லும்போது இந்த முள் அப்படி குத்துது. உடனே அடுத்த வார்த்தை, நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவனுடைய கிருபையே. ஆமென். இந்த அப்போ பவுல் தான் 3வது வானம் வரைக்கும் போயிட்டு வரார். எத்தனை பேர் இப்போ 3வது வானத்துக்கு போயிருக்கீங்கன்னு தெரியல, கர்த்தர் அறிவார். 3வது வானம் வரைக்கும் போயிட்டு வரார். வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மைகளை நிமித்தம் நான் என்ன உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் இல்லைன்னா அவ்வளோ அதிகாரத்தில் நான் இங்கே இருக்கும்போது பரலோகம் போயிட்டு வந்தேன், அங்கே இருக்கும்போது பரலோகம் போயிட்டு வந்தேன். அப்படியே அந்த இடத்துல ஒரு பேரை கூட சொல்லலை. பேர் ஒருவேளை எதுக்கும் எழுதி வைப்போன்னு சொல்லும்போது இந்த முள் தேவன் இந்த முள்ளை கொடுத்ததுனால தான் பவுலால தைரியமாக சொல்ல முடிந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஹல்லேலூயா. அப்போ வெளிப்படுத்துகிற காரியத்தில் நான் என்னை வெளிப்படுத்துகிறேன்னா நான் இன்னும் குழந்தையாக தான் இருக்கிறேன், நான் இன்னும் வளரலைன்னு அர்த்தம். ஆமாம். எந்த அளவுக்கு சேராபீன்கள்லாம் அழுக்கில்லாதவர்கள், மாசு இல்லாதவர்கள், அவர்களுக்கு கூட அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னாடி நிற்க முடியல. அதனால தான் தங்களை எவ்வளவு மூடிக்கொண்டார்கள். அந்த கூட்டத்தில் ஏசையா போய் நிற்கிறான். அதான் அவனுக்கு அந்த கிருபை அங்கதான் உணர்றான். இந்த சேராபீன்கள்ட்ட எந்த மாசம் கிடையாது, எந்த கள்ளத்தனம் கிடையாது, வேசித்தனம் கிடையாது, அதுக்கு பலவீனமான மாம்சம் கொடுக்கப்படலை. அப்படி இருந்தும் அவைகளுக்கு கூட இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் இருக்கும்போது எதற்கும் தகுதி இல்லாத என்னை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து நிறுத்தி அவரை காண, அவரை கேட்க, அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க வைத்திருக்கிறாரே. சொல்லுங்க, கிருபையே கிருபையே எப்பவும் தேவ சமூகத்தில் இந்த உணர்வு தேவை. ஆமா, இந்த தூதர்கள் பாருங்க, மூப்பர்கள் பாருங்க, அவங்களுக்கு கிரீடம் அவர் தானங்க கிரீடத்தை கொடுத்தார். ஆனாலும் அவர் வரும்போது அந்த கிரீடத்தை அவங்களால வச்சிட்டு இருக்க முடியல, கலத்தி வச்சிட்டாங்க அவருக்கு முன்பதாக. இந்த சேராபீன்களுக்கு 6 சிறகுகள் அவர் தானங்க கொடுத்தார்.
அப்படி இருந்து அவருடைய பிரசனத்துக்கு முன்னாடி நிற்க முடியல. காரணம், நம்ம ஆராதிக்கிறவர் இன்னைக்கு அப்பா பிதாவே என்று இவ்வளவு கொஞ்சி இவ்வளவு பழகி ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை சபை ஒரு நாள் மறக்க கூடாது. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவரை தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எவ்வளவு நம்மை தாழ்த்ததும். யோவான், இயேசு பெரியவர், தீர்க்கதரிசிகள் அவன் தான் பெரியவன், ஸ்திரீகளில் பிறந்தவர்கள் அவன் தான் பெரியவன். அப்படி என்னங்க அற்புதம் செஞ்சார் யோவான்? அதே யோர்தானில் தானே ஞானஸ்நானம் கொடுத்தார். ஒரு நாளாவது யோர்தானை பிளந்து காண்பித்தாரா? இல்லை. இல்லை. எலியாவின் ஆவி உடையவன் தானே அக்கினி இறக்குனானா? இல்லை. ஒரு அற்புதம் யோவான் செய்து காண்பித்தாரா? ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அவனை பெரியவன் ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன? யோவான் வாயை திறந்தாலே சொல்லுவார், நான் சிறுகணும், அவர் பெருகணும். எல்லாரும் யோவானை பார்க்கிறதுக்கு வரும்போது யோவான் சொல்லுவார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தவர், அவர் என்னிலும் மேன்மையானவர். கேட்கிறாங்க, நீர் தான் கிறிஸ்துவான்னு கேட்கிறாங்க. கிறிஸ்து யாரு? தலை. நீங்க தான் தலையான்னு சொல்றாங்க. இன்னைக்கு அந்த வேடம் பரவிட்டு இருக்குல்ல, யாரை பார்த்தாலும் தலை எப்படி இருக்கீங்க, தலை எப்படி இருக்கீங்க அப்படி சொன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்குல்ல நம்மளை பார்த்து. இவ்வளவு பசங்களுடைய ட்ரெண்ட் அது. நீர் தான் தலையான்னு கேட்கிறாங்க. யாரை பார்த்து? யோவானை பார்த்து. நீங்க காலை பாருங்கட்டார். நீங்க காலை பாருங்க. அவர் ஒரு செருப்பு போட்டிருப்பார் பாருங்க. அந்த செருப்பினுடைய வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இயேசு வந்து நிற்கிறார் அவனுக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. அவன் தான் பெரியவன். எவனை தேடி இயேசு வந்து நிற்கிறாரோ, அக்கினி இறக்குவதிலும் மேன்மை என்ன தெரியுமா? செங்கடலை பிளப்பதிலும் மேன்மை என்ன தெரியுமா? என்ன தேடி இயேசு வந்தது. ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட. அதாவது நம்ம பார்க்க வேண்டிய பிரகாரம் பார்க்க தவறிட்டோம். அதான் விஷயம். பார்க்க வேண்டிய பிரகாரம் பார்க்க தவறிட்டோம். எகிப்தில் இருந்த பூண்டுகளை நினைச்சாங்க, எகிப்தில் சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை மறந்தாங்க. சங்கார தூதன் அனுப்பப்படுகிறான். தூதர்கள் பணிவிடை ஆவிகள், அவங்க சென்டிமெண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் சங்கீதம் 91 எழுதும் போது சங்கீதக்காரனை கொண்டு இப்படி சொல்ல வைத்தார், உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தூதர்கள் கட்டளையிடுவேன், கீழே ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. ஏன் அங்கேயும் தூதர்களை விட வேண்டியதானே? தூதர்கள் அப்படி இல்லை. அதனால தான் தாவீது ஒரு தப்பு பண்ணி தூதனை அனுப்பும்போது தூதன் உருவின பட்டயம் எடுத்து நிற்கிறான். எப்படியும் அடி கன்ஃபார்ம் ஆகிட்டுன்னு தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே தாவீது அழகாக ஒரு ஜெபம் பண்ணுவார், நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. ஆண்டவர் நீங்க அடிதாங்க. ஏன் தாவீது? அவருடைய இரக்கங்கள் அனாதியா. இந்த தூதனை பற்றி நல்லா தெரியும். ஓங்குனா வெட்டு கன்ஃபார்ம். ஆனால் அவர் அப்படி இல்லை. அடிக்க ஓங்கினாலும் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ. இப்படி எத்தனை தடவை அடிக்க ஓங்கி அணைச்சிருக்கிறார். அப்படி அணைக்கப்பட்டவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு. ஆமென். ஆண்டவர் பாருங்க, சங்கார தூதனை அனுப்புறதுதான். சங்கார தூதன் அவனுடைய வேலை என்னன்னா வீட்டின் முதற் பலனை அடிக்கணும், முதற் பிள்ளை அடிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்ற, நான் வந்து நிற்கிறேங்க, நீ ஒன்று செய், ரத்தத்தை, ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அடித்து ரத்தத்தை வீட்டு நிலைக்காலுக்கு மேலே போச்சு. இப்போ ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பார்வோன் வீடு துவங்கி ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற முதல் பிள்ளை அடிச்சுட்டு வரா சங்கார தூதன். இப்போ இஸ்ரவேலர்கள் வீட்டுக்கு வரும்போது கர்த்தர் நிற்கிறார். சங்கார ஆண்டவர், கொஞ்சம் நீங்கள் தள்ளினீங்கன்னா நான் போய் அந்த வீட்டில் இருக்கிற முதல் பலனை அடிச்சுட்டு வந்துடுவேன். ஆண்டவர் சொல்றார், இல்லைப்பா இங்கே அடிக்கக்கூடாதுன்னு.
ஆண்டவர் இங்கே வச்சு சொல்லுவீங்க, அங்கே போய் நான் அடிக்காமல் வந்தேன்னா என் கதை முடிஞ்சிடும். ஏன்னா பணிவிடையாவி சொல்லப்பட்ட வேலையை செய்யணும், இல்லைன்னா தள்ளப்படுவான். ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, சிங்காசனத்தில் உட்காந்து அவர் ஒன்று செய்யணும்னு சொன்னால் செய்யணும், செய்யாதன்னு செய்யக்கூடாது. அதுக்கு தான் தூதர்கள். அப்பொழுது ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். அந்த வீடை பாரு, ஆல்ரெடி அந்த வீட்டின் முதற் பலன் அடிக்கப்பட்டு விட்டது. அதன் அடையாளம்தான் அதனுடைய இரத்தம் அந்த வீட்டின் நிலைக்கால்கள் மேல பூசப்பட்டிருக்கிறது. நம்மேல் விழ வேண்டிய பட்டயம் விலக காரணம் என்ன தெரியுமா? ஒரே பேரானவர் நமக்காக முதற் பேரானவராய் மாறி அடிக்கப்பட்டதுனால சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, நன்றி அப்பா. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே. அதாவது அந்த மறைவில் தான் இருந்து காக்கப்படுகிறோம். கடைசிவர் அந்த மறைவில் இருந்துட்டு போவாங்க. மகிமை எல்லாம் அவருக்கு, கனம் எல்லாம் அவருக்கு, துதி எல்லாம் அவருக்கு. அந்த மறைவு இல்லைன்னா எத்தனை எத்தனை இரவுகளுக்கு முன்பாக நம்ம கதை முடிஞ்சிருக்கும். உன் பக்கத்தில் 1000 விழுந்த போதிலும், உன் வலது பக்கத்தில் 10,000 விழுந்த போதிலும் காக்கப்பட காரணம் என்ன? ஆமென், எனக்கு ஒரு மறைவு இருந்தது. அந்த மறைவு தான் எனக்காய் அடிக்கப்பட்ட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, இரத்தமே சிந்தப்பட்ட விலையேற பெற்ற வல்ல, சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் எனக்கு விலையாக சிந்த. இப்ப 2 கைகளை உயர்த்தி, இரத்தமே இரத்தமே. எல்லாரும் இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. ரிபல ஹந்தட ரபலரே ரிமா ப்ரோசே ஹந்தடரா ரிகலரி ஹந்தடரே. எனக்கு விலையாக சிந்தப்பட்டது. கடைசி வரைக்கும் அந்த மறைவிலேயே இருப்போம். ஆண்டவர் அதான் சொன்னார், கண்மலை வெடிப்பில் வைத்து கரத்தின் நிழல்ல ஒன்று மூடுறேன். கடைசி வரை அவருக்குள்ள மறைந்திருப்போம், அவருக்குள்ள மறைந்திருப்போம். அவரை வெளிப்படுத்த நம்மை கேட்கிறவர்கள் தேவனை நம்புவார்கள், தேவனை தொழுது கொள்ளுவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவரை வெளிப்படுத்தி யோசேப்பு அவரை வெளிப்படுத்தின போது அவனுக்கு தேவன் கிருபையும் ஞானத்தையும் கொடுத்தாராம். கிருபை, அவர் அனுப்புகிற கிருபை கூட நமக்கு என்ன தேவையோ அது வரும். பவுலுக்கு கிருபை கூட பலன் கிடைத்தது, யோசேப்புக்கு கிருபை கூட ஞானம். அப்படிதான் இருக்கு. அப்போஸ்தலர் 7:10 உனக்கு கிருபையும் ஞானத்தையும் கொடுக்கிறார். எங்க தெரியுமா? வெயிட் பண்ணிட்டு இருக்க பார்வோன் சமூகத்திலே கொடுத்தாருன்னு தான் இருக்கு. அப்ப அந்த சமூகத்தில் என்ன நடந்துச்சு? பார்வோன் கேட்கிறான், நீ சொப்பனங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுகிறவனாமே. அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறான், நான் அல்ல, கிருபை ஞானம் கொடுக்கப்படுது. இந்த நான் அடிபட்டா எவ்வளவு பொக்கிஷம் நமக்கு கிடைக்கும் தெரியுமா? எவ்வளவு மேன்மை கிடைக்கும் தெரியுமா? இந்த நான் என்கிற ஒன்றை தூக்கி வச்சுட்டு எவ்வளவு நன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு நன்மைகளை. இயேசு ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தார். 3 வருஷம் சீஷர்கள் கூட இருக்கிறாங்க. ஆண்டவர் உடனே நீ பெற்றுக்கொள், நான் உனக்கு கூட எல்லா தெல்ல வச்சு ஜோம் பண்ணி அபிஷேகம் இறங்கிச்சு போயிடுச்சு. இல்லை, இன்னும் வெயிட் பண்ண வைக்கிறார். ஏன்னா இன்னும் அவங்களுக்குள்ள இந்த நான் போகல. யார் பெரியவன்? பந்தியில் இருக்கிற இடத்துல சண்டை, எவ்வளோ கஷ்டப்பட்டு கால் கழுவிட்டு இருக்கிறார், அங்க சண்டை, நம்மில் யார் பெரியவன்? ஆண்டவர் சொன்ன காத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒருமனப்பட்டு அந்த நான் என்கிறத அடிப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க கூடுறாங்க. அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அழகா இருக்கும் அந்த வார்த்தை. பேதுரு தான் மாத்திரம் நின்றல்ல, 11 பேரோடு கூட நின்று
இந்த இடத்துல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வித்தியாசம் இல்லை, ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லை, சீனியர் ஜூனியர் வித்தியாசம் இல்லை, இந்த ஜாதி அந்த ஜாதி வித்தியாசம் இல்லை, படித்தவன் படிக்காதவன் வித்தியாசம் இல்லை. அவர்கள் ஒருமித்து நின்ற போது அந்த நாளிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த நான் நிக்கிறது வரைக்கும் நாம தான் தடை. ஹல்லேலூயா. மோசே ஆரம்பத்தில் தன் கை என்றான், அதனால மரணம் தான் விழுந்தது. ஆனால் அவருடைய கோலை உயர்த்தினான், மீட்பு கிடைத்தது. ஒருத்தங்க விழ இந்த நான் என்கிற சுயம் காரணமாக இருக்கிறது. ஆனால் அந்த சுயம் அடிபடும் போது அடிபட்டு அதுதான் சிலுவை, அதுதான் மீட்புக்கு காரணமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேகமா சொல்லு. மூன்றாவது, ஆமென், ஒரு வளர்ச்சியின் அடையாளம் என்ன? கர்த்தரை தேடுகிற காரியத்தில் தெளிவுள்ளவனாயிருந்தான். இந்த பதம் நான் ஏற்கனவே ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறேன், ஆனால் இது தேவைப்படுகிறதுனால இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு விசை கர்த்தரை தேட வைத்தான், அதன் பிறகு ஒவ்வொரு விசையும் அவன் கர்த்தரை தேடி வந்தான். இதுதான் வளர்ச்சி. ஆடாய் இருந்தோம், காணாமல் போன, அவர் தேடி வந்தார். அதே அதிகாரத்தில் தான் ஒரு பிள்ளையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளை தான் வரணும், தகப்பன்லாம் தேடி போக மாட்டார். தகப்பன் ஏங்கிட்டு இருப்பார். காணாமல் போன ஆட்டை குறித்து எந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டதோ அதே அதிகாரத்தில் தான் பிரிந்து போன மகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்ப்பன் காணாமல் போன ஆட்டை தேடி போனார், கண்டுபிடித்தார், தோளில் தூக்கி போட்டார், கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஆடா இருந்தோம், கொண்டு வந்து பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்தார், கிருபையினால வளர விடுகிறார். இப்பொழுது அவன் இஷ்டப்படி போகிறான். உடனே தகப்பன் திருப்பி மேய்ப்பனாலாம் தேடி போகல, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு விசை தேவன் நம்மை தேடி வந்தார், அதை நமக்கு பாராட்டின கிருபை. இனி ஒவ்வொரு விஷயம் நாம் தேடி போவது அந்த கிருபைக்கு நாம செலுத்துகிற நன்றி. விசுவாசத்தில் வளர்ந்தவன் யார் தெரியுமா? நன்றி உள்ளவன். நன்றி உள்ளவன். 10 குஷ்டரோகிகளை அனுப்பி விடுகிறார். 10 பேருக்கும் கிருபை கொடுக்கப்பட்டது. 10 பேர் சுகமானாங்க, 9 பேர் அப்படியே போனாங்க. ஒருத்தன் திரும்பி வந்தான், அவன் நன்றி உள்ளவன். திரும்பி வந்த போது கர்த்தர் எப்படி எதிர்பார்த்தார் தெரியுமா? மற்ற 9 பேர் எங்கே? ஆனால் இந்த விசுவாச வளர்ச்சியை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். மோசே ஆரம்பத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் எகிப்தில் ஒவ்வொரு அடையாளங்கள் ஒவ்வொரு அற்புதங்கள் நடக்கும்போது பார்வோன் சமூகத்தில் போகிறதுக்கு முன்னாடி பார்வோன் சமூகத்தில் போயிட்டு வந்து ஒவ்வொரு முறையும் கர்த்தரிடத்தில் வந்து நிற்கும் போது ஒவ்வொரு காரியத்தோடு வருவான், கேள்வியோடு வருவான், வேதனையோடு வருவான், வருத்தத்தோடு வருவான். ஒவ்வொன்றா சொல்லி பெற்றுக்கொள்வான். நம்முடைய ஜெப நேரம் 99% இல்லை, 100% கேட்டு பெற்றுக்கொள்வதில் தான் அதிகம் இருக்கிறது. ஆனால் விசுவாச வளர்ச்சி என்பது, மோசே இப்பொழுது தேவ சமூகத்தில் போகிறார். அவனுடைய ஆரம்பம் என்ன? ஏதோ ஒன்று சொல்லணும், கேட்கணும், வாங்கணும், போகணும், இப்படி போயிட்டு இருந்த மோசே இப்பொழுது எதற்காக தேவனிடத்தில் போகிறான் என்றால், என்னாகமம் 7வது அதிகாரம் அதனுடைய 89வது வசனம். மோசே தேவனோட பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்கு பிரவேசிக்கும் போது, இப்ப எதுக்கு போறாராம்? கேட்டு வாங்குறதுக்கு இல்ல. எதுக்கு போறாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பேசுறதுக்காக. அதே வசனத்தில் சொல்லுகிறது, அங்கே இருந்து அவனோட பேசுவார். பேசுறதுக்காக போறான். இதுதாங்க வளர்ச்சி. எனக்கு ஒரு தேவை இருந்தா மட்டும் நான் ஜெபிக்கிறதும், என் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்ட பிறகு கடமைக்காக சும்மா 4 வார்த்தை சொல்லிட்டு நிறுத்துற, இது வளர்ச்சி அல்ல. நாம் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறோம். எனக்கு கொஞ்சம் பேசணும். இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன், என் கூட. இந்த பாட்டு கிருபையினால கம்போஸ் பண்ணிட்டு அப்பா கிட்ட பாடி காட்டினேன். என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் ஜாக்சன், அவன் கேட்கணுமே அழுதுட்டாங்க. ஒரு வாட்டி கூட பாடு அப்படின்னா. ஏன்னா அவங்க பேசுறத நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் கூட ராத்திரி 2 மணிக்கு எழும்பி இருந்து பேசிட்டு இருப்பாங்க. மோசே என்ன பேசியிருப்பார் தெரியுமா? என்ன பேசியிருப்பார்? மோசே கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார் தெரியுமா? அது எதுக்கு உனக்கு? என் ஃப்ரெண்டு கூட நான் பேசுறேன். அது சீக்ரெட் அவங்களுக்குள்ள. மோசேக்கு மனைவி உண்டு,
மனைவி கூட பேசுகிறார், பிள்ளைங்க உண்டு பிள்ளைங்க கூட பேசுகிறார், அண்ணன் உண்டு அண்ணன் கூட பேசுகிறார், அக்காள் உண்டு அக்கா கூட பேசுகிறார், பெரிய லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் எல்லாரும் கூட பேசுகிறார். ஆனால் எல்லாரை விட அதிகமாய் அவரோடு பேசுகிறார். எதுக்கு மோசே சர்ச்சுக்கு போறீங்க? பேசிட்டு வரேன், கொஞ்ச நேரம் அப்பா கிட்ட பேசிட்டு வரேன். பேசுறதுக்காக எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டாதான் நான் தேவ சமூகத்தில் வருவேன் என்ற நிலை அல்ல. நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன். நெருக்க வரும்போது கூப்பிடுவாங்க, தேவன் விசாலத்தை கொடுப்பார். விசாலம் வரும்போது தேவனை விட்டு விடுவாங்க. இது வளர்ச்சி அல்ல. கொஞ்ச நேரம் போய் உக்காந்துருந்து மனம் விட்டு, எங்க ஆண்டவர் தூதர்கிட்ட இப்படி பேச முடியாதுங்க, நம்ம கிட்ட பேசணும்னு தானங்க அவருடைய சாயலாகவே நம்மை சிருஷ்டித்தார். அந்த நெருங்கி வர கிருபாசன தண்டையில நெருங்கி வரும் அந்த மார்க்கத்தை சிலுவையிலே தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்து நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட பேசணும். எவ்வளவு இந்த டைம் அப்படி அப்புறம் நம்ம இன்னைக்கு 1 hour ஜெபம் பண்ணணும். நம்ம பாதி நேரம் கண்ணு கிளாக்ல 1 மணிக்கூர் 1 நிமிஷம் நம்ம மனம் திறந்து அவர்கிட்ட பேசணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மோசே ஏறி வாங்குறார், மோசே ஏறி போறார். 6 நாளா சும்மா தான் இருக்கிறார். 7வது நாள் கர்த்தர் மோசையை கூப்பிட்டாராம். ஆமென். நமக்கு ஜெபம் ஓடலைன்னதும் ஆமேன் போட்டுட்டு இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒரே போராட்டமா இருக்கு ஜெபிக்க. நம்ம எப்படா பிரேயரை என்ன சொல்லி முடிக்கலாங்கிறதுல இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒரே போராட்டமா இருக்கு ஜெபிக்க. மோசே மலை யாத்திரா 24 இருக்கு, எடுக்க வேண்டும். மலையில் போய் உட்கார்ந்து இருக்கிறார் மேகத்தில். 7வது நாள் ஆண்டவர் கூட்டுறார், மோசே அப்படிங்கிறார். நல்ல பழகிற 2 பேர் பேசலைனாலும் சும்மா உட்காந்துருப்பாங்க. தேவ சமூகத்தில் நான் போய் முதல்ல உட்காரணும். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஹல்லேலூயா அப்பா ஆமென். நம்ம ஸ்தோத்திரம் கூட புக்கை பார்த்து தானங்க சொன்னா ஓடுது சிலருக்கு. புக்கு மிஸ் ஆச்சுன்னா அன்னைக்கு ஸ்தோத்திரம் அவுட்டு. இங்கே தான் எங்கேயோ என்ன வச்சுங்க, ஸ்தோத்திரத்தை வச்ச முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஓ ஆராதனை. எங்க வழி அருகே ஒருவன் உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து இருக்கும் போது எல்லார்ட்டையும் எப்படி பிச்சை கேட்கிறோம், எந்த டோன்ல எவ்வளவு வால்யூம்ல எல்லார்ட்டையும் பேசிட்டு இருந்தானோ அதே மாதிரி இயேசுவே தாவீதின் குமாரன் கூப்பிடும்போது சும்மா கூட இருக்கிறவங்க நினைச்சிட்டாங்க இவன் பிச்சை கேட்க தான் அவரை கூப்பிடுறான். அவரை டிஸ்டர்ப் பண்ணாத. ஒருவேளை யூதாஸ் கூட சொல்லியிருக்கலாம், ஏன்னா அவர் கையில தான் பணம் பேருக்கு கொடுக்க சொல்லிட்டாருன்னா சிலருக்கு வாங்கி வைக்கிறதோட டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் பார்த்தான் எல்லார்ட்டையும் கூப்பிட்டது மாதிரி இங்க இல்ல, முழு பலத்தோடு. ஆமென். இங்க இருந்து இப்போ சத்தம் வருது. ஏன்னா இந்த வாய்ப்பை நான் விட்டா கடைசி வரை பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கணும். தேவன் சில தருணங்களை எனக்கு தரும்போது அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவரை நோக்கி கூப்பிட எனக்கு சில தருணங்களை நான் தரும்போது அதை நான் மிஸ் பண்ண கூடாது, அதை நான் இழக்க கூடாது. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, இயேசுவே தாவீதின் குமாரனே என்றார். வேதம் சொல்லுகிறது இயேசு நின்றார். அல்லேலூயா. உங்கள் ஆராதனை இருதயத்திலிருந்து எழும்பட்டும். தேவனை தேட எதுக்கு தேடுறோம்? அப்ப தேவைக்கு தேடக்கூடாதா? தேவைக்கு அவர்கிட்ட கேட்காம வேற யார்கிட்டங்க போறது? ஆனா தேவைக்காக மட்டும் தேடுறது. ஆமென். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் ராத்திரி இருந்து ஜெபம் பண்றேன். என் பிள்ளை இப்போ நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். கொஞ்ச நேரம் என்னால் அவர் சமூகத்தில் போய் உட்கார முடியலைன்னா நான் அவர்கிட்ட பேச விரும்பலைன்னு தானே அர்த்தம். நம்ம எல்லாம் பெற்றுக்கொள்ள தானே வந்திருக்கிறோம். அவர் அழைத்தது பற்றி கொள்ள அல்லவா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண. ஹல்லேலூயா. மோசே சொல்லுவார், நான் போயிட்டு வரேன். ஆரோனுக்கு அதான் கோவம் வந்துரு. ஏன் எங்க கூட ஆண்டவர் பேசலையா? ஆரோனே கொஞ்சம் யோசித்து பார். நீ என்கிட்ட எதுக்கு வர? நாளைக்கு ஜனங்களுக்கு செய்தி கொடுக்கணும். உனக்கு ஒரு 7 பாயிண்ட் வேணும். 7 பாயிண்ட் கிடைச்சது ஆமீன் போட்டு போயிடுற. மோசே அப்படி அல்ல.
மோசே உட்கார்றான். அவனுக்கு 100 மெசேஜ் கொடுத்தாலும் அவனுக்கு வாஞ்ச தீராது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ண போகும்போது நார்மலாக கேட்பாங்க, ஏன்னா உங்களுக்கு சாப்பிட முடியுதா? ஆமாம் டாக்டர் சாப்பிட முடியுது. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. சாப்பிட முடியுது, நல்லா சாப்பிட முடியுது. பசி இருக்குதா? ஆமாப்பா எல்லாருக்கும் 3 வேளை பசிக்கணும், எனக்கு கரெக்டாக 12 மணிக்கு இதெல்லாம் பேசும்போது பசியெல்லாம் இருக்குது டாக்டர். சாப்பிட முடியுதா? சாப்பிட முடியுது. தாகம் எடுக்குதா? நல்ல தாகம் வரும். தண்ணி குடிக்க முடியுதா? நல்ல தண்ணி குடிக்க முடியுது. சாப்பாடு ஜீரணம் ஆகுதா? ஜீரணம் ஆகுது. கிளம்புங்க, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இன்னொருத்தவங்க வராங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு இல்லை. சாப்பிட முடியுதா? இல்லை. ஏன்? எனக்கு பசியே இல்லை. தண்ணி குடிக்க முடியுதா? இல்லை. ஏன்? எனக்கு தாகமே இல்லை. உங்களுக்கு சாப்பிட முடியலையா? இல்லை. சாப்பாடு இறங்குதா? இல்லை, உள்ள இறங்கல. எனக்கு பசியும் வரல, சாப்பாடும் இறங்கல. எனக்கு தாகமும் இல்லை, தண்ணி குடிக்க முடியல. ஸ்கேன் சம்திங் ராங். ஒருவனுக்குள்ள பசி இல்லைன்னா ஆகாரம் உள்ள இறங்காது, தாகம் இல்லைன்னா தண்ணி உள்ள இறங்காது. அவங்கள்ட்ட அவங்க அது எதை நோக்கி போயிட்டு இருக்கு தெரியுமா? அவங்க ஏதோ ஒரு மோசமான நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லணும்னா மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அநேகர் ஆவிக்குரிய நிலையில இப்படிதான் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். வசனத்தின் மேல பசி இல்லை, ஆவி மேல தாகம் இல்லை. ஆமா, எனக்கு வசனத்தை ஏதோ ஒரு 2 வசனம் எக்ஸ்ட்ரா வாசிக்கிறதுக்கு ஏதோ மாதிரி இருக்கு. முதல்ல மன்னா இஸ்ரவேலருக்கு தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சு. அந்த ஆசை தீராததுனால தான் ஞாயிற்றுக்கிழமையும் பொறுக்க போனாங்க. அதே இஸ்ரவேலர்களுக்கு முன்னாக இப்ப மன்னா வைக்கப்பட்ட போது இந்த அற்பமான உணவு எங்கள் மனதிற்கு வெறுப்பா இருந்துச்சு. எத்தனை இடத்துல முறுமுறுத்தாங்க. ஆண்டவர் சகித்தார். இந்த மன்னாவுக்கு எதிராக எழும்பினதும் அத்தனை பேர் அவுட்டு. நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்றார். இன்னும் என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, இது எனக்கு பத்தல் ஆண்டவரே. நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன். அதனாலதான் எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமா என் கண்கள் பூத்து போகுதுங்கிறார் தாவீது. ஆசை தீர மாட்டேங்குதுப்பா. ஆமென், ஹல்லேலூயா. தேடுகிற காரியத்துல தெளிவு விட்டுறக்கூடாது. ஆமென். ஒரு நெருக்கம் வந்தாதான் நான் தேவனை தேடுவேன்னா, உண்மையிலே என்னை தேடி வந்தது கிருபை. இனி நான் தேடி போகிறது நான் நன்றி உள்ளவனா இருக்க விரும்புகிறேன். 2 காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். 4வது, கிரயம் செலுத்துகிற விஷயத்தில் தெளிவு. வளர்ந்தவன், விசுவாசத்தில் வளர்ந்தவன் சில கிரயத்தை செலுத்துவான். அதுல ஒரு கிரயம் என்ன தெரியுமா? என்னாகமம் 12வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். ஆரோனும் மிரியாமும் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள், மோசே சகித்தான். மோசே ஒண்ணுமே பேசல. மோசே குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, அவன் சாந்த குணம் உள்ளவனா இருந்தான். 2 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அதை கேட்டார். நாம் அமைதியா இருந்தால் கேட்க வேண்டியது அவர் கேட்பார். அப்ப சகிக்கிறதுங்கிறது அது இனிமையான காரியம் இல்லை, அது வேதனையான காரியம். அதனாலதான் தாவீது சொல்ற, நான் நலமும் பேசாம அமைதியா இருந்தேன், அதனால என் துக்கம் அதிகரித்தது. அப்ப அந்த சகிக்கும் போது உண்டாகிற வலி என்பது எனது மாம்ச பலவீனம் உள்ளது. அவன் சகிக்கிறான். நம்ம ஒன்று சகிச்சிட்டோம்னா அதுல தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா இது யாருடைய சாயல் தெரியுமா? கிறிஸ்துவின் சாயல். எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சகித்தாராம். இது பிரீச் பண்றது ரொம்ப ஈஸி. நம்மளால சகிக்க முடியலன்னு நம்ம என்ன வளரலன்னு அர்த்தம். என்ன இருந்தாலும் சில காரியத்தை பேசிடுறோம், நம்ம செஞ்சிடறோம். ஆனா மோசையை பாருங்க, இதே மோசை கிட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி மிரியாமும் ஆரோனும் பேசியிருந்தா கொலை எண்ணிக்கை 1, 2. சிலர் சகிப்பாங்க, ஆனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது எது பழைய ஆளா, இதுக்கு நீங்க 2 அடி அடிச்சுட்டு
அப்படிதான் ஒரு பாஸ்டர் ஏதோ யாரோ பிரச்சனை பண்ணும்போது நாகர்கோவிலில் நடந்தது. அவருடைய ரோட்டில் நின்று சத்தம் போட்டு பேசுறார், பாஸ்டர் ஆயிட்டேன். இதுக்கு பாஸ்டரே 2 அடி அடிச்சுட்டு மோசே பாருங்க ஒண்ணுமே பேசல. அவன் சகித்தான். சகிக்கிறானால அவன் கிறிஸ்துவின் சாயல். அதனாலதான் ஆண்டவர் அவங்கள கூப்பிட்டு சொல்றாரு, அவன் என் சாயலை காண்கிறான். கிரயம் செலுத்தணும். கிரயம் செலுத்துறது என்பது காணிக்க போடுவது கிடையாது. கிரயம் செலுத்த நான் நிறைய போட்டேன், அதெல்லாம் கிரயம். கிரயம் அவருக்கு உடையவைகளாகிய என் சரீரத்தினாலும் என் ஆவியினாலும் நான் தேவனை மகிமைப்படுத்துவது. அது மாத்திரமல்ல, அவன் மேன்மையானதை அடைய எதையும் செய்ய ரெடியானான். அதாங்க வளர்ச்சி. 33வது அதிகாரத்தில் என்ன கேட்கிறான்? உம்முடைய மகிமையை பார்க்கணும். மோசே ஆரம்பத்தில் எதை பார்க்க நெருங்கினான்? முச்சடையில் எழுந்தருளினார். அவன் எதை பார்க்க நெருங்கினான்? அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லி. அவனுடைய ஆரம்பம் அற்புதத்தை காண விரும்பினது, அவனுடைய வளர்ந்த நிலை மகிமையை காண விரும்பினது. இப்ப அவனுக்கு மகிமையை பார்க்கணும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற 34வது அதிகாரம் 1 முதல் பாத்தீங்கன்னா 2வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 34:2. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலை உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். இவ்வளவும் செய்யலாம். ஓகே, காலைல ஆயத்தமாகணும், ஃப்ரெஷ் ஆகி வந்து நிக்கணும். அடுத்து விடல் ஆண்டவர். அடுத்த வார்த்தை, உன்னோட ஒருவனும் வரக்கூடாது. கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவர். ஓகே, அடுத்த வார்த்தை, மலையில் எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இது பெரிய டாஸ்க். எவனாவது எதுக்காவது போனா அவனுக்கு போக கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அப்ப நான் எப்படி ஆண்டவரை காலையில வந்து ஆயத்தமாய் வந்து நிக்க முடியும்? மோசே அதுக்கு ரெடின்றார். அடுத்த வார்த்தை, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார். அடுத்த வார்த்தை வாசிங்க. அப்பொழுது மோசே ஆண்டவரே இது வேண்டாம், இது என்னால முடியாது சொல்லல. மோசே ஆமென், அவர் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மலையில் ஏறினார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அற்புதத்தை பார்க்க வந்து நின்னா போதும், மகிமையை பார்க்க சில கிரயத்தை செலுத்திதான் ஆகணும். அற்புதத்தை பார்க்க வந்தாலே போதும், மகிமையை பார்க்க சில கிரயத்தை. 2 எஜமான்களுக்கு சேவை செய்யக்கூடாது. ஒருவனை சிநேகித்து மற்றொருவனை பகைப்பான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாது. நம்ம எல்லாம் கிருபை மேல கிருபை பெற்றது எதற்கு? அந்த மகிமை மேல மகிமை அடைவதற்கு. அவன் கிரயம் செலுத்துகிறான், அவன் ரெடிங்கிறான். அப்போ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கிரயம் செலுத்த ஆயத்தமாயிட்டோம்னா அதற்கேற்ற கிருபைகளை தந்து நம்மை. மோசே இதெல்லாம் செஞ்சு முடியாம ஆயிட்டான், அப்படி இல்லை. மோசே வந்து நிக்கிறான். சரி, இயேசு கிறிஸ்து எத்தனை சீஷர்களை தெரிந்தெடுத்தார் தம்மோடு இருக்கும்படிக்கு? 12 சீஷர்கள். உயர்ந்த மலை மேல எத்தனை பேரை கூட்டிட்டு போனார் ஜெபம் பண்ண? யாரெல்லாம்? பேதுரு, யோவான். அப்பொழுது அங்க என்ன நடந்தது? மகிமை வெளிப்பட்டது. இவங்க பார்க்கறாங்க. ஏன் மற்றவர்களை கூட்டிட்டு போகல? மற்ற சீஷர்களை அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் என்ன செஞ்சிருக்கணும்? நியாயமா கூட்டிட்டு போயிருக்கணும். ஆண்டவர் பார்த்து கேட்கலாமா, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அவங்கள கூட்டிட்டு போகல? நான் ஆண்டவர் சொல்லுவார், அவங்களே கேட்கல, நீ ஏன் கேட்கிற? இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்தார். இறங்கி வந்தது அவங்க இயேசு இடத்துல என்ன கேட்டாங்க? அங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு பையனை அவர் அப்பா கூட்டிட்டு வராரு, பிசாசினால் அலைக்கழிக்கப்படுகிறான். அப்பொழுது இவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, முடியல. இயேசு வந்து ஒரு வார்த்தை சொன்னது, அவனுக்கு விடுதலை கிடைக்குது. விடுதலை கிடைச்சதும் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து என்ன கேட்டாங்க? என்ன கேட்டிருக்கணும்? ஏன் எங்களை கூட்டிட்டு
ஏன் எங்களை கூட்டிட்டு போகல? பார்த்தாங்க அவ்வளோ தூரம் ஏறணுமா? காலையிலேருந்து இவர் கூட தான் இக்கரையிலேருந்து அக்கறை, அக்கறையிலேருந்து இக்கரை ஊழியம். சரி, நான் ஜெபிக்க போறேன்னு போறாரு. பேதுரு, யோவான், யாக்கோபு எப்பவுமே அவர் கூடவே இருக்க விரும்புறவங்க, கூடவே இருக்குன்னு. கடல்ல கூட சாடுறதுக்கு ரெடி, கிரயம் செலுத்த ரெடி பேதுரு. அதுவும் மார்க் 9 இருக்க உயரமான மலையில ஏறி பார்த்துருப்பான் கீழே இருந்து, ஆண்டவரே நாங்க இங்க உங்களுக்காக இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, தேவனோடு நெருங்குவதற்கு தடையா இருக்கிறவைகளை விட நமக்கு ஒரு மனசு இருக்கணும், அதற்கான செய்கை இருக்குமா, அதுதான் நம்ம செலுத்துகிற கிரயம். எனக்கு லாபமானவைகளை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள, அந்த உயிர் தெழுதலிலே பங்குள்ளவனாய் மாற எது எது தடையா இருக்கிறது, அது எவ்வளவு லாபமா இருந்தாலும் அதை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி என்னால் விட முடியுமான, அதுதான் நான் செலுத்துகிற கிரயம். ஆண்டவர் காலையில 2 மணிக்கு எழுப்பி விடுறார் ஜெபம் பண்ணுன்னு. எழுப்பி விடும்போது, ஆண்டவரே நான் ஒரு 5 மணிக்கு ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு நான் படுத்து தூங்கிட்டு 5 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ணாம நடக்காது. ஆண்டவர் ஒரு டைம்ல ஜெபம் பண்ண ஏவும் போது அந்த டைமை தாண்டி 1 hour கழிச்சு நீங்க ஜெபம் பண்ணாலும் நார்மல் ஜெபம் தான் ஓடுமே தவிர, அவர் என்ன பர்பஸுக்காக அந்த டைம்ல நம்ம கிட்ட பேச வந்தாரோ அந்த காரியமே நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ரெகுலர் பிரேயர் டைம் இருக்கட்டும், எல்லாம் ரைட்டு தான். ஆனா திடீர்னு சம்டைம்ஸ் இந்த அனுபவத்தை கடக்காத யாருமே இருக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். திடீர்னு நம்ம தூங்க போகும்போது எழுப்பி உட்காந்து ஜெபம் பண்ணுவார். 1 மணிக்கு எழுப்பி விடுவார், 2 மணிக்கு எழுப்பி விடுவார். அந்த நேரத்தில் எனக்கு வரக்கூடிய தூக்கத்தை, ஒரு மணி நேர தூக்கத்தை நான் மாற்றி வைத்து விட்டு தேவ சமூகத்தில் இருப்பேன். ஆனால் அங்கே நான் என் கிரயத்தை கொடுக்கிறேன். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இப்படி கர்த்தருடைய காரியத்துக்காய் நாம் சில கிரயத்தை செலவிடும் போது ஆண்டவர் சொல்றார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்கல. எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம். பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்ற, நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இவன் கிரயம் செலுத்தினான் பாருங்கள். இப்பொழுது மலையிலிருந்து இறங்கி வரும்போது மோசேக்கு தெரியல என்ன நடந்துச்சுன்னு. ஆனா ஆரோன் உட்பட அத்தனை பேர் மோசேக்கு முன்பாக அவளை பார்க்க முடியல. மோசே ஆண்டவருக்காக இந்த காரியத்தை நான் ஆண்டவருக்காக விடுறேன், இந்த காரியத்தை நான் ஆண்டவருக்காக சகிக்கிறேன், என் நிமித்தம். அப்படிதான் ஆண்டவர் சொல்வார், இந்த காரியத்தை ஆண்டவருக்காக, இது வேண்டாம், இது வேண்டாம். என் கண்கள் சில காரியங்களை பார்க்கிறது, என் கால்கள் சில பாதையை நோக்கி போகிறது, என் கைகள் சில தேவனுக்கு கனியற்ற கிரியைகளை செய்கிறது. ஆண்டவர் இது வேண்டான்னு சொல்றார். வேண்டாம், வேண்டாம். ஒரு ஒரு பாவமான காரியத்தை பார்த்துட்டு திடீர்னு வேண்டான்னு வைக்கும் போது கண்ணு வலிக்கும். அந்த வலியை நம்ம சகிச்சோன்னா நம்ம கிரயம் செலுத்துறோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அந்த சிந்தையை தான் தரித்துக் கொள்ளணும். அவர் பாடுபட்டார். அவர் சில காரியங்களை விட்டு கண்களை விலக்கினார், கால்களை விலக்கினார். ஆமே, அதே மாதிரி நான் விளக்கணும். அப்படி விளக்கும் போது இந்த மாம்ச பலவீனம் சில நேரத்தில் சில காரியங்களை கேட்கும், சில காரியங்களை செய்யும்படிக்கு ஆமேன் இந்த மாம்ச பலவீனம் நம்மை தாக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம சகிக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம்னா பாடுபடுகிறோமா மாம்சத்தில் பாடுபடுவது என்பது 2 பேர் அடிக்கிற அடியை வாங்குறது மட்டும் இல்லை. என் கண்ணு சில காரியத்தை பார்க்கணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணும்போது என் கண்ணுக்கு கொஞ்சம் வலிக்கும். அந்த வலியை நான் சகிக்கிறேன் தெரியுமா, நான் மாம்சத்தில் பாடுபடுறேன். என் கைகள் சில காரியங்களை செய்ய துடிக்கும் போது அந்த இடத்துல நான் என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிக்கும் போது சில நேரத்தில் வலிக்கும். என் இருதயம் சொல்லும், அவங்கெல்லாம் பண்றாங்க, இவங்கெல்லாம் பண்றாங்க, நீயும் பண்ணு. அந்த இடத்துல நான் சகிக்கிறேன் தெரியுமா, நான் என் மாம்சத்தில் பாடுபடுகிறேன். விசுவாசத்தில் வளர்ந்தவன் கிரயம் செலுத்துவான். வழக்கம் போல 6 நாள் பாவம், 7வது நாள் வந்திருந்து இயேசுவே என் தெய்வமே, இதுவே வழக்கமாயிட்டு. கிரேஸ்ல இருக்கிற ஃபேவரை மட்டும் பார்க்க கூடாது, கிரேஸ்ல இருக்கிற வார்னிங்கையும் பார்க்கணும்.
சிம்சோன் ஃபேவரை மட்டும் பார்த்ததுனால திரும்ப திரும்ப பாவத்தை நோக்கி போனான். ஆனால் அவனுக்கு தெரில அதில் ஒரு பெரிய வார்னிங் இருக்கு. என்ன வார்னிங்? நான் அவனை தப்பிச்சிட்டேன், இனி அங்கே போகாத, அங்கே உனக்கு பெரிய குழி தோன்றாங்க, அங்கே உனக்கு கண்ணி இருக்கிறது, உன் விஷனில் கை வைக்க போகிறாங்க, உன் ஸ்ட்ரென்த்தில் கை வைக்க போகிறாங்க, உன் அடையாளத்தில் கை வைக்க போகிறாங்க. அவன் இல்லை இல்லை இது நல்லா இருக்கு, நான் போய் பாவம் செய்வேன், அவர் என்னை தப்பு வைப்பார், நான் போய் பாவம் செய்வேன். இல்லை இல்லை, அவன் போய் மாட்டிட்டான். எனக்கு மகிமையை பார்க்கறதுக்கு இந்த பூமியில் எதையுமே நம்ம கொண்டு போக போறது கிடையாது, மகிமை தான் பிரதானம். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஆமாம், விசுவாசத்தில் வளர்ந்தவன் யார் தெரியுமா? அழைப்பை கனப்படுத்துவதிலே தெளிவா இருப்பான். நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவன் அழைப்பை கனப்படுத்துறதுல தெளிவா இருப்பான். மோசே எப்படி கனப்படுத்துறார் பாருங்க. ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லிட்டாரு. என்ன சொல்றாருன்னா, மோசே போதும் மோசே, இவ்வளவுதான், இனி யோசுவா கொண்டு போவான். உனக்கு நான் வேணா கானானை காட்டி தரேன், ஆனா கானானுக்குள்ள நீ போக மாட்ட மோசே, யோசுவா கொண்டு போவான்னதும் மோசே யோசுவாவை சவுல மாதிரி பார்க்க ஆரம்பிக்கல. சவுல் தாவீதை எப்படி பார்க்க ஆரம்பிச்சானா? அப்படி அவன் மேல ஒரு நோட்டத்தை வைக்கிறான். ரைட், இவனை விடக்கூடாது, இவன் விட்டா நம்ம ஸ்தானத்துக்கு வேட்டு வச்சிருவான், விடக்கூடாது. ஆனா மோசே அப்படி அல்ல. மோசே என்ன செய்தார் தெரியுமா? ஆமென். உபாகம் 31வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே, பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி அவனை என்கரேஜ் பண்ணுகிறான். இங்க பாருப்பா, இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு ஃபர்ஸ்டா அதை யோசுவாவுக்கு வெளிப்படுத்தினதே இந்த மோசே தான். மறைத்து வைக்கவில்லை. அழைப்பை கனப்படுத்துகிறவன் யார் தெரியுமா? அழைக்கப்பட்டவனை அங்கீகரிக்கிறவன். பவுல் சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைகளை தூண்களா எண்ணப்பட்ட பேதுருவும் யோவானும் யாக்கோவும் அறிந்த போது அவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? அவங்க ஒரு கமிட்டி போட்டு, இவன் கதையை முடிச்சிடணும், இவன் படிச்சுட்டு வேற வந்திருக்கிறான், இவனுக்கு லாங்குவேஜ் வேற நிறைய தெரியுது, அதனால நமக்கு வாய்ஸ் இல்லாமல் போயிடும், அப்படி சொல்லாம ஆமென். கலாத்தியர் 2:9 நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எனக்கு கை கொடுத்தார்களாம். கை கொடுத்தாங்க. அழைக்கப்பட்டவனை அங்கீகரிக்கிறவன். ஆலயத்தில் நம்ம பக்கத்தில் ஒருத்தங்க வந்து ஆராதிக்கும் போது நம்ம எப்படி தெரியுமா பார்க்கணும்? என்னை அழைத்தவர் தான் இவர்களை அழைத்திருக்கிறார், என்னை அங்கீகரித்தவர் தான் இவர்களை அங்கீகரித்திருக்கிறார். இதுல யூதன் என்றும் கிரேக்கன் என்று வித்தியாசம் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்று வித்தியாசம் இல்லை, ஆண் என்றும் பெண் என்று வித்தியாசம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாரும் ஒன்றாயிருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது பாருங்க, அழைப்பை கனப்படுத்துகிறது என்ன தெரியுமா? 33:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறான். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கிறான். எல்லாரையும், அதாவது கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி அடுத்த கூட இருக்கிறவங்களுக்கோ அடுத்து வரவங்களுக்கோ சாபத்தை வச்சுட்டு போயிடக்கூடாது. இதே கோத்திரத்தார் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யாரிடத்தில் தெரியுமா? யாக்கோபு இடத்துல. ஆனா யாக்கோபு எல்லாரையும் ஆசீர்வதிச்சாருன்னு பார்த்தா ரூபனை லேவிய எல்லாம் சபிச்சிட்டாரு. ஆனா இந்த மோசே பாருங்க, அவர்களையும் பிளஸ் பண்றார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அழைப்பை கனப்படுத்தணும். பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? 1 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் 9வது வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தையை கவனிங்க. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக, எல்லாரும் சொல்லுங்க, அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை இல்லங்க, எல்லாரும் சொல்லுங்க, அதற்கு பதிலாக. தீமைக்கு தீமை செய்யணும்னு தோணு தெரியுமா? அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து
நான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன்? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தேவனை அழைத்திருக்கிறான் சொல்றாங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப நாம என்னதான் செய்யணும்? சில நேரத்தில் சிலர் செய்யறத வச்சு பார்க்கும்போது, ஆண்டவரே ஒரு விசை லைட்டா ஒரு டச் தோணும். எனக்கும் தோணி இருக்கு, எல்லாருக்கும் தோணும், நாளைக்கும் தோண வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணும்போது அவர் வேற வசனத்தை காட்டாம இந்த வசனத்தை தான் கண்ணில் கொண்டு வந்து காட்டுறாரு. நாம் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். இதை அறிந்து பிளஸ் பண்ண சொன்னது மாதிரி அமைதியாயிட்டீங்களா? ஏங்க, நீதி சரி கட்டுறதுங்க அவர் வேலைங்க. நம்முடைய வேலை பிளஸ் பண்றது. அவருக்கு தெரியும் என்ன செய்யணும். பவுலை தூக்கினார், ஏரோதை தாக்கினார். இல்லை, பவுலும் சபைக்கு துன்பப்படுத்தினான். ஸ்தேவான் கொலை செய்யப்பட காரணமானவன், யாக்கோபு கொலை செய்யப்பட காரணமானவன் ஏரோது. அவர் ஒருத்தனை தூக்கினார், இன்னொருத்தனை தாக்கினார். அவருக்கு தெரியும். ஆனால் நம்மிடத்திலிருந்து தேவன், நீ அழைக்கப்பட்டவன், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவன். யாக்கோபு அவர்கள் ரூபன் லேவி எல்லாம் செய்ததை நினைத்து, அவர்களை நினைத்து சபித்தான். மோசே அவரை நினைத்து ஆசீர்வதித்தான். நீங்க அவர் உங்களுக்கு செஞ்சதை நினைச்சா உங்க முன்னாடி இருக்கிறவங்களை சபிக்க தோணாது. நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுவோம், டோனை மாற்றி சொல்லுவோம், நீ நல்லா இருப்ப. அப்படி இல்லை, மனசார மனசார. யாக்கோபு பென்யமீனை பார்த்து சொல்றான், அவன் பீறுகிற ஓனாயின்னு. மோசே சொல்றான், அவன் பிரியமானவன், அவரோடு கூட சுகமா. வாய நல்ல வார்த்தை வரட்டுங்க. அதனாலதான் கொஞ்சம் முன்னாடி நல்லா இருப்பீங்க, நல்லா இருங்கன்னு 4 பேர்ட்ட சொன்னேன். சொன்னீங்கல்ல, சொன்னவங்க எல்லாரும் அழைப்பை கனப்படுத்தினார்கள். இவ சொல்ல விட்டியா? செய்ய தெரிஞ்சிருந்தா இந்த பாயிண்ட் சொல்லி எங்களை பிளஸ் பண்ண. இப்போ 2 பேரை 4 பேரை பார்த்து காட் பிளஸ் யூன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனசார காட் பிளஸ். தலை திரும்புது, கழுத்துப்படி மாறுகிறது, முதுகு வலி நீங்குகிறது. கர்த்தர் உங்களை அது மாத்திரமல்ல, தேவனுடைய கோலோடு புறப்பட்ட மோசே. யாத்திராகமம் 34வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே, உபாகமம் 34:5, கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அப்படியே உபாகமம் 34:5 ஸ்கிரீன்ல யாத்திராகமம் ஓடிட்டு இருக்கு. ரைட். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி துவங்குகிறான், வார்த்தையின்படி மரிக்கிறான். இந்த வார்த்தைக்குள்ள அவனுடைய வாழ்க்கை அடங்கிட்டு பார்த்தீங்களா? இதைதான் ஆவியானவர் திருவளம் பற்றுகிறார். என்ன? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுது. ஆவியானவரும் ஆம் என்று திருவளம் பற்றுகிறார். ஒருத்தன் வார்த்தைக்குள்ளேயே ஓட்டமும் முடிவும் இருக்குமானால் அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? மகிமையில தேவனோடு கூட அவன் சம்பாஷித்துக் கொண்டிருந்தான். லூக்கா 9:30. ஆமா, அந்த வசனத்தை வாசிங்க, ஜெபிக்கலாம். லூக்கா 9:30. வேகமாக. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அந்த கடைசி வார்த்தை வாசிங்க. பேசிக் கொண்டிருந்தார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இதுதாங்க மேன்மை. இதுக்கு தான் ஆண்டவர் வளரணும்னு விரும்புறாரு. ஆமென். வார்த்தையில இந்த வாழ்க்கை ஓடட்டும், வார்த்தையில முடியட்டும். அதுக்கு ஒண்ணு தேவை, பேசிட்டே இருங்க. அவர்கிட்ட பேசிட்டே இருங்க. இந்த மகிமையில அவரோடு கூட சம்பாஷணை பண்ணி. இந்த வாழ்க்கையின் மறுபக்கம் இருக்கிறது. இது காயினுக்கு சொல்லப்படவில்லை, மற்றவர்களுக்கு சொல்லப்படவில்லை. காயின் ஆபேலை விட ரொம்ப வருஷம் உயிரோடு வாழ்ந்தது உண்மைதான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த வாழ்வின் மறுபக்கத்தை எழுதும் போது காயினுக்கு கிடைக்காத ஒரு மேன்மை ஆபேலுக்கு கிடைத்தது. என்ன? அவன் மரித்தும் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார். பரிசுத்தவான்கள் எல்லாம் மரித்தது உண்மைதான், ஆனால் இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மேன்மையை, இந்த மகிமையை
தேவ பிள்ளை இழந்துடக்கூடாது. கர்த்தருடைய மகிமை அதுதான் யோவான் சொல்லுகிறார், இப்பொழுது நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம்னு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறபடியா அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்போம். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். ஹல்லேலூயா. அவரை போல அவரோடு கூட அவர் சமூகத்துல என்ன பாக்கியம். அந்த நாளும் நெருங்கிடுதே அதிவீரை, அப்படி எழுந்து நிற்கலாமா? நிறைவேறுதே அந்த நாளும் நெருங்கிடுதே அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தேத்தம் விண்ணவர் சாயல் அடைவே. விண்ணவர் சாயல், மண்ணின் சாயலை, மண்ணின் சாயலை ஏமரலரே சதரரே விண்ணவர் சாயல் அடைவே. வாஞ்சையோடு ரெண்டு கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து தேவ சாயல், தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே. நானும் தேவனோடு, ஓ தேவ சாயலாக மாறி தேவ வாஞ்சையோடு. அது என்ன பாக்கியம். ரிபாலக்கா மதனரா ஆமே. நானும் தேவனோடு. சோறும் உள்ளான மனிதன், சோறும் உள்ளான மனிதன் சோதனையில் பலமடைய. சோறும் உள்ளான மனிதன் சோதனையில். கைகளை உயர்த்தி ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாள ஆண்டவர் என்னோடிருப்பார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நம்மோடு இருக்கிறவர். ஆற்றி தேற்றிடும், ஆற்றி ஆண்டவர் என்னோடிருப்பார். சொல்லுமா, ஆவியின் அச்சாரமிந்தார், ஆவியின் அச்சாரமிந்தார் ஆயத்தமாய் சேர்ந்திடவே. ஆவியின் அச்சார் ஆமென். வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஜீவனே எனது, ஜீவனே எனது கிறிஸ்தேசு, சாவு எந்தன் ஆதாயமே, சாவு எந்தன். சொல்லுமா, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரே, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முக முக. ஆண்டவரே, இந்த அனுபவத்துக்கு நேராகி சபையை நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்கப்பா. மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் ஆவியானவரே நடத்துவீராக. ரெண்டு கரங்களை விரித்து வாஞ்சையாய் வாஞ்சையாய் தாவிக்கும் எனதுள்ள வாரும் என்றே கூப்பிடுதே. வாரும் என்றே வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளோம். இந்த தாகம் குறையக்கூடாது, இந்த பசி குறையக்கூடாது. ஆண்டவரே, இந்த தாகம், இந்த பசி சபைக்குள்ள பெருகட்டும், பெருகட்டும். ஓ ராமா சந்தரல கமதனடரா, ஓ ராமம் ரோசரே. நம்பிக்கையோடு தேவ சாயலாக மாறி, தேவ ஆக மாறி தேவனோடிருப்பே. நானும் தேவனோடிருப்பே. ஒரு விஷயம், ஒரு 2 நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி
உங்க இடத்துக்கரத்தை இருதயத்தில் வச்சு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்க வசனத்தின் மேல இருக்கிற பசியும் உங்க ஜீவ தண்ணீர் மேல இருக்கிற தாகமும் எனக்கு குறையாதபடி காத்துக்கோங்க. எனக்கு குறையாதபடி காத்துக்கோங்க. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகணும்னா இந்த பசியும் இந்த தாகமும் வேணும். எனக்கு தேனிட்ட பணியாரம் போல இருக்கிற இந்த மண்ணாவை நான் அற்பமா நினைச்சிடக்கூடாது, அற்பமா பார்த்திடக்கூடாது. ஆண்டவர் கிருபை செய்யும். ஆண்டவரே, உம்முடையவன் என்கிற அடையாளத்தை தந்திருக்கிறீங்க. அதை மறுக்கவோ மறுதலிக்கவோ கூடிய இந்த எந்த உலக நன்மையும் எனக்கு வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா. என் இதில் வளர பண்ணுங்கப்பா. நான் ரொம்ப குறைவுள்ளவனா இருக்கிறேன்ப்பா. சில காரியங்களை பார்க்கும்போது மனசு அதை நோக்கி போகுதுப்பா. ஆவியானவரே, உங்க கையில தர்றோம்ப்பா, நீங்க நடத்துங்கப்பா. உம்முடைய கரம் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு என்று தாவீது சொன்னாரே அப்பா, நடத்துங்க ஆண்டவரே. எவ்விதத்தில் நாங்க எங்களை வெளிப்படுத்தக்கூடாது. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க இந்த வார்த்தைய, நான் என்னில் சாகட்டும், நீர் என்னில் உயரட்டும். ஆண்டவரே, சுயம் வேண்டாப்பா, சுயம் என்னில் சாம்பலாய் சுத்தாவியே ஜெயம் பெற்று தேவாருள் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் இதெல்லாம் ரொம்ப குறைவுள்ளவர்கள். ஆண்டவரே, ரொம்ப குறைவுள்ளவர்கள். நீர் எங்களை அறிவீர், நடத்துங்க. ஆண்டவரே, உம்மை அண்டிக் கொள்ள தடையானவைகளை விட சகிக்க வேண்டியவைகளை சகிக்க இந்த கிரயத்தை செலுத்த எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, நாங்கள் அழைப்பை கனப்படுத்தணும்பா. மற்றவர்களை, அழைக்கப்பட்டவர்களை அங்கீகரிக்கிற அந்த விசாலமான இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. அழைக்கப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கிற அந்த அன்புள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, எங்களை நீங்க உமக்குள்ள துவக்கி இருக்கிறீங்க. உங்க வார்த்தையில நிக்கணும், உங்க வார்த்தையில ஓடணும், உங்க வார்த்தையில தான் எங்க வாழ்க்கை அமையணும். ஆண்டவர் கிருபை செய்யுங்க. மோசே எப்படி மகிமையோட காணப்பட்டு உம்மோடு கூட முகமுகமாய் பேசி கொண்டிருந்தானோ அந்த அனுபவத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. வல்லமையுள்ள கரங்களை தாழ்த்துகிறோம். மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.